இந்த அனிமே பத்தி சொன்னா இது ஒரு ஓவர் பவரான அனிமே, அதாவது வீக் டு ஸ்ட்ராங் ஆகிற ஒரு அனிமே தான். நீங்க எதிர்பார்க்கிற எல்லா விஷயமும் இதுல இருக்கும். ஆக்ஷன், காமெடி, த்ரில்லர், சஸ்பென்ஸ்னு எல்லாமே இருக்கும். சிம்பிளான ஒன் லைன்ல இதோட கதையை பத்தி சொன்னா, ஒரு கியூப் வந்து நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. அந்த கியூப்னால எப்படி நம்ம ஹீரோ ஓவர் பவரா மாறுறான். கதை ஒண்டி அதை நோக்கி தான் போகும். வெறுமா 4 நிமிஷம் அப்படியே பாருங்க. 4 நிமிஷத்துக்கு மேலதான் கதை வந்து உங்களுக்கு புரியவே செய்யும். மறக்காம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோக்கு ஒரு 3K இல்ல 4K லைக்ஸ் வந்தா இந்த வீடியோ இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சோ மறக்காம தட்டி விட்டுருங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே ஒரு வித்தியாசமான ஃபோர்ஸ் வந்து எல்லாத்தையுமே இழுக்குது. அங்க வித்தியாசமா ஒரு 4 பேர் நடந்து போறாங்க. அங்க டைமும் அதிகமா உங்களுக்கு போகுது. இதனால எதையுமே கண்டுக்காம ரோட்ல அப்படியே போறான். அந்த இடத்துலயே கார் பயங்கரமா தாக்குது. அங்க திடீர்னு அவன் மஞ்சு போயிடறான். இதை பாக்குற யாருக்குமே எதுவுமே புரியல. ஆமா, திடீர்னு இவன் எங்க தான் போனான் அப்படின்னு தான் எல்லாருமே யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஒரு பொண்ணுக்கு உங்க கால் வந்து, ஹேய் உன்னை அவங்க தேடி வராங்க இப்படி அங்க சொன்னோடனே அங்க திடீர்னு அந்த வால்ல இருந்து ஒரு 4-5 பேர் வராங்க. அதை பார்த்தோன்னே அவளுக்கு என்ன பண்ணும் தெரியல. சீக்கிரம் இங்கல இருந்து ஓடிடு. ஒரு வார்த்தையை அவன் சொல்றான். அதுபடியே இந்த பொண்ணு ஓடி போறான். தோரியும் அவன் தோந்து வேற ஒரு இடத்துக்கு போறான். அங்க இன்னமும் அவளுக்கு என்ன பண்ணும் தெரியல. மத்தவங்களும் அங்க தாக்கலான்னு வராங்களா. அங்க திடீர்னு அவன் சொல்றான் பின்னாடி. இது சொன்னாத்த செகண்டே அங்க அவங்க வராங்க. ஆனா யாரையுமே அங்க ஆள காணோம். இதுக்கப்புறம் அந்த பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணை அவன் பயங்கர வேகமா தூக்கிட்டு போறான். அந்த மர்மமான அந்த பர்சனும் வேற ஒரு இடத்துக்கு போறான். அங்க எவ்வளவோ அவங்க ஷூட் பண்றாங்க. ஆனா எந்த விதமான புல்லட்டும் அவங்க மேல படவே இல்ல. ஒரு பேரியரை கிரியேட் பண்ணிட்டு அங்க அவன் பயங்கர வேகமா சண்டை போடுறான். அவன் மேல வித்தியாசமான ஃபோர்ஸ் எனர்ஜி எல்லாம் அப்படியே பரவுது. அங்க இதே வேகத்தோட அவங்க சண்டை போடுறாங்களா. ஒரு கட்டத்துல அவன் சொல்றான், நீ பண்றது எதுவும் சரியே இல்ல. அப்படியா? ஆனா என்கிட்டயும் வேற வழி இல்லைன்னு நினைக்கிறேன். சும்மா கையை தான் ஆட்டுறான். அதுக்கே அந்த இடமே அழிய ஆரம்பிக்குது. பில்டிங் அவன் தூக்கி போட்டிருப்பான். அதுவும் சடனா ஒரு கியூபா மாதிரி இருக்கும். இது வந்து ஈஸியான விஷயம் இல்ல, ஒரு சைக்கிளை கிரியேட் பண்றது. திடீர்னு அவன் வேற ஒரு இடத்துல இருக்கான். அங்க வந்து அவன் கத்த ஆரம்பிக்கிறான், மரியாதையா நிறுத்து. ஹேய் உன்னால இங்க என்ன பண்ண முடியும்? உன்னால பெருசா இங்க எதுவுமே பண்ண முடியாது. அங்க திடீர்னு அவன் மறைஞ்சு போறான். அங்க மறைறதுக்கு முன்னாடி, இந்த வாட்டி இப்படி நடக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி ஒரு டிஃபரெண்டான எண்டிங் இது கண்டிப்பா உருவாகும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் விஷயம் எல்லாமே பழையபடி மாறி இருக்கு. அங்க அந்த பொண்ணு 10 இருப்பாளா. இன்னொரு பையனை வந்து கேக்குறான், நீ வந்து எனக்கு ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றியா? நீ நல்லா ஊத்து பார்த்தா அவன் கையில இருந்த அந்த வாட்ச் அது வந்து இங்கதான் இருக்கு. இதுக்கப்புறம் ஒரு பாட்டியோட சீனை கட்டுறாங்க. அந்த பாட்டியில 4-5 பொண்ணுங்க, 4-5 பசங்க. அதுல நம்ம ஹீரோ இருக்கான். அவனோட பேரு வாங்கு. ஒரு கேமும் நடக்குது. அதுல நம்ம ஹீரோயின் யா அவ வந்து தோத்து போயிடறா. யா இப்ப வந்து நீ தோத்து போயிட்ட. அதுக்கான பனிஷ்மெண்ட் என்னன்னு தெரியுமா? நீ வந்து உனக்கு யார பிடிக்குமோ அதை வந்து நீ சொல்லணும். என்னது, நான் வந்து சொல்லணுமா என்ன? கேட்டோடனே நம்ம ஹீரோலாம் அங்க ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகுறான். என்னடா வாங்கு ரொம்ப எக்ஸைட்டடா ஃபீல் பண்ற போல. என்ன யோசிக்கிற? நம்ம யாக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிக்கும்னு யோசிக்கிறியா? இல்ல என்ன மாதிரி ஒருத்தனை எப்படி யாக்கு பிடிக்கும்? அதெல்லாம் ஒன்னும் இல்ல. ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான்டா. யாருக்கு உன்னை பிடிக்கும்? பார்க்கலாம் என்ன மாதிரி ரொம்ப அழகா இருக்க ஒரு பையனை தான் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இல்ல அப்படிலாம் ஒன்னும் இல்ல அப்படின்னு மத்தவங்க எல்லாம் கத்துறாங்க. அதுக்கப்புறம் அங்க மத்த பொண்ணுங்களும் கேக்குறாங்க, பிரின்சஸ் யா வந்து என் கிட்ட சொல்லலாம், எதுவா இருந்தாலும் காது கிட்ட வந்து சொல்லுங்க. நான் வந்து சொல்லியே ஆகணுமா என்ன? ஆமா, கேம் படி நீங்க சொல்லணும். சோ கண்டிப்பா சொல்லுங்க. இதனால யாக்கு அங்க வேற வழியே இல்ல. அங்க யாவும் சொல்றான், எனக்கு வந்து ஒருத்தனை ரொம்ப பிடிக்கும். அது வந்து சொல்றதுக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு. அந்த பையன் அவன் யாருன்னா அது வேற யாரும் இல்ல, வாங்குதான். ஏன்னா வாங்க சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரியும். நாங்க எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்தே ஒன்னா வளர்ந்து இருக்கோம். கேட்டு வாங்குக்கும் அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு யா கன்ஃபஸ் பண்ணிருக்கா. யா வந்து நம்ம ஹீரோ கிட்ட கன்ஃபஸ் பண்ணிருக்கால. இதனால மத்தவங்களுக்கு அங்க ரொம்ப கடுப்பா இருக்கு. அடே உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? அண்ணன் பிக் பண்ண அந்த பொண்ணை வந்து நீ கரெக்ட் பண்ணலான்னு பாக்குற. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? என்னோட யாவையே நீ தூக்க பாக்குறியா? யாக்கு அவங்க கால் பண்ணி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அங்க யாவும் பயங்கரமா கத்துறா, அவனை விட்டுருங்க, அவனை எதுவுமே பண்ணாதீங்கன்னு. சோ உனக்கே தெரியும் இப்போ வந்து நீ என்ன சொல்லணும்னு. இப்போ நீ ஒத்துக்கலையா? இல்லன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான் உன்னோட நிலைமை என்ன ஆகும்னு. அவன் அவளைக்கும் கண்டுக்காம உன்ன மாதிரி ஒருத்தனுக்குலாம் யா கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அடிச்சுட்டு அப்படியே குதிச்சிடறான். யா மத்தவங்க எல்லாருமே ரொம்ப பயந்து போயிடறாங்க. அட என்னடா இவன் திடீர்னு குதிக்கிறான்னு. வாங்க இந்த மாதிரி டைம்ல நீ விளையாடக்கூடாது, சீக்கிரமா மேல வா. வாங்க அப்படியே தண்ணிக்குள்ள போறான். தண்ணிக்குள்ள போகும்போதே சொல்றான், என்னோட வாழ்க்கையில ஒரே ஒரு லவ் வந்தது, அதை கூட என்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியல. என்னோட வாழ்க்கையே ஒரு மாதிரி மீனிங்லெஸ்ஸா இருக்கு. இதுக்கப்புறம் சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. சின்ன வயசுல இவனை வந்து பயங்கரமா கேலி பண்ணிருப்பாங்களா. அந்த டைம்ல ஆளு ஓடி வந்திருப்பாங்க. யாவும் பார்த்து சொல்லிருப்பா, என்னடா இங்க நிக்கிற, வீட்டுக்கு வந்து போகலையா? ஒரே மழையா வேற இருக்கு. கைய பாரு, உன்னோட கையிலயும் அடிபட்டு இருக்கு. நல்லா பேண்டேஜ ஒட்டி விடுறா. அப்படியே சீனும் பிரசன்ட்க்கு வருது. கீழே அப்படியே போயின்னு இருப்பானா. கீழே ஒரு மினுமினுக்கிற ஒரு பொருள் இருக்கு. இது ஒரு கியூப் தான். அது தொட்டாத்த செகண்டே இவன் வேற ஒரு டைமென்ஷனுக்கு போறான். அங்க திடீர்னு முன்னாடி ஒரு சிஸ்டமும் ஆக்டிவேட் ஆகுது. அவன் ரொம்ப பயந்து போயிடறான். என்னால நான் கிட்னாப் ஆயிட்டேனா இல்ல எனக்கு வேற ஏதாச்சும் ஆக போதா
திடீர்னு அவன் டெலிபோர்ட் ஆகி வேற ஒரு இடத்துக்கு வரான். அதனால எல்லாருமே அவனை இன்னமும் தேர்ந்து இருக்காங்க. அவன் இதே மாதிரி டெலிபோர்ட் ஆகி அவன் வேற ஒரு இடத்துக்கு வந்து விழுறான். அது ஸ்கூல் தான். அங்க திடீர்னு வாட்ச்மேனும் வந்து செக் பண்றான். அந்த இடமே ஒரு மாதிரி தண்ணியா இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல அவன் வீட்டுக்கு வந்து அத்த செகண்டே அவனுக்கு ஒரு கால் வருது. அது வேற யாரும் இல்ல, நம்ம யாதான். அடே நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? நல்ல வேலை நீ போனை பிக் பண்ண. நீ வந்து பிக்கே பண்ணல, நான் வந்து ரொம்ப பயந்து போயிட்டேன். நீ ஏதோ இறந்து போயிட்டியோன்னு. ஆனா அப்படிலாம் எதுவும் நடக்கல. நல்ல வேலை நீ ஒன்னும் இறந்து போகல. இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அதெல்லாம் ஒன்னும் இல்ல, இந்த மாதிரி நான் நல்லா இருக்கேன். நான் அந்த விஷயத்த பத்தி அப்புறமா உனக்கு சொல்றேன். ஆனா எனக்கு எதுவுமே ஆகல. இப்போதைக்கு அந்த பைத்தியக்கார பசங்க அவங்க கடலோரமா எங்கேயாச்சும் தேன் இருப்பாங்க. உன்னை அப்புறமா சந்திக்கிறேன் அப்படின்னு அவன் காலை கட் பண்ணி விட்டுறான். படுப்பானா அங்க சிஸ்டம் திரும்ப ஆக்டிவேட் ஆகுது. அவன் முன்னாடி அந்த வாய்ஸ் வந்து கேட்டுக்கினே இருக்கு. அம்மா நீ எங்க இருக்க? எங்கல இருந்து நீ பேசுற? வேற எங்கல இருந்து? உங்களுக்குள்ளதான் நான் இருக்கேன், உங்களுக்குள்ளதான் நான் பேசுறேன்னு. அவன் திரும்ப டெலிபோர்ட் ஆகுறான். அந்த டைமென்ஷன் குள்ளேயே அவன் வரான். இந்த இடம் என்னதுன்னு தெரியல. இது ரொம்ப வித்தியாசமான ஒரு இடமா இருக்கு. இந்த இடத்துல அந்த சிஸ்டமும் இவன் கிட்ட திரும்பவும் பேசுது. அந்த சிஸ்டமும் அதை பத்தி சொல்லுது. இப்ப இருக்கிறது ஒரு டைமென்ஷன் மாதிரி அந்த கியூபுக்குள்ள. நம்ம ஹீரோக்கு இன்னமும் புரியல. நீ வந்து எதுக்காக என்ன இங்க வர வச்ச? எதுக்காக என்ன காப்பாத்தின? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க தான் என்னோட மாஸ்டர். நான் உங்களை எதுக்கு காப்பாத்தினா உங்களோட ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு தான். சிம்பிளா சொன்னா உங்களை இந்த உலகத்தோட கிங்கா மாத்தணும். அதுக்காக தான் நான் இப்படி பண்ணனேன். இப்பதான் சிஸ்டமும் ஒரு லிமிடேஷனை பத்தி சொல்லுது. ஸ்கில்ல அடிக்கடி எல்லாம் யூஸ் பண்ண முடியாதான். ஒரு மின்சத்துக்கு ஒரு முறை தான் இவனால பயன்படுத்த முடியுமா? அப்பனா என்னால ஒரு மின்சத்துக்கு ஒரு முறை யூஸ் பண்ண முடியும். ஆனா நான் இப்படியே தொடர்ந்து பண்ணுந்தா இது டேஞ்சராவும் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் எப்போ நான் கீழே வந்து எந்த போன்னு எனக்கே தெரியாது. சிஸ்டமும் இதுக்கப்புறம் இன்னொரு ஸ்கில்ல பத்தி உனக்கு சொல்லுது. ஹீரோவால எந்த விஷயமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள புகுந்து பார்க்க முடியுமா? அதாவது வெறும் கண்ணால நம்ம பாக்குறோம்ல, அதையும் தாண்டி நம்ம கைக்குள்ள என்ன இருக்கு, பில்டிங்க்கு வெளியில என்ன இருக்கு, எல்லாத்தையுமே அவனால பார்க்க முடியுது. இதெல்லாம் பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஒரு கட்டத்துல அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி டயர்டா ஃபீல் ஆகுது. நீங்க ரொம்ப உங்களோட பவர் பயன்படுத்தினால நீங்க டயர்ட் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். as a beginner நீங்க நல்லாவே இதை பயன்படுத்துறீங்க. ஆனா ஒரு கட்டத்துல அப்படியே அவன் மயங்கி போயிடறான். சீன்ல எழுந்துக்கும் போதே சொல்றான், இது வந்து ஒரு சூப்பர் பவர். ஆனா அதுக்குன்னு இதை யூஸ் பண்ற விஷயம் வந்து ஈஸியான விஷயம் ஆயிடாது. இதை யூஸ் பண்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் தான். சூப்பர் கியூப் பக்கத்துல இருக்குமா? இதை பார்த்து அவன் இன்னமும் ஷாக் ஆகுறான். இப்படி நீ அதுக்குள்ள இங்க வந்த? என்னோட உடம்புக்குள்ள தானே எவ்வளவு நேரமா நீ இந்த? ஆமா மாஸ்டர், நீங்க சொல்றது கரெக்ட் தான். என்னன்னா நான் வந்து இதே மாதிரி உங்களோட உடம்புக்குள்ள இருந்தா உங்களோட எனர்ஜியா அதிகமா கன்சியூம் பண்ணே இருக்கிற மாதிரி ஆயிடும். இதனால தான் உங்களோட உடம்பை விட்டு நான் வெளியில இருக்கேன். அப்பனா இது ஒரு நல்ல விஷயம் தான். அந்த சூப்பர் பவரை பத்தி அவன் கம்ப்யூட்டர்ல சர்ச் பண்ணி பாக்குறான். ஆனா அந்த சூப்பர் கியூப் சொன்ன மாதிரி தான் அங்க எதுவுமே அங்க கிடைக்கல. யாக்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்து யாவும் சொல்றான், நல்லா ரெஸ்ட் எடுத்தனா இன்னைக்கு ஏன் நம்ம லஞ்சுக்கு ஒன்னா போக கூடாது வெளியில? கேட்டோனே ஆளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனா அதே டைம்ல புள்ளி பண்ண அந்த ஆளுங்க அந்த விஷயம் வந்து அவனுக்கு ஞாபகம். அதனால ரொம்ப கடுப்பாகிறான். என் கிட்ட சூப்பர் பவர் இருக்கு, நான் வந்து அப்போ இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும். மாஸ்டர் உங்களால ஸ்ட்ராங் ஆக முடியும். வேணுமா நீங்க எனர்ஜி ஜெம் கலெக்ட் பண்ணணும். எனர்ஜி ஜெம் பத்தி அது சொல்லுது. எனர்ஜி ஜெம் அது வந்து பல காலமா இங்க வந்து இருக்கான். சாதாரணமான ஸ்டோன்ஸை பத்தி எல்லாம் அங்க கேக்குறான். அதுலயும் சில பல எனர்ஜி இருக்கும்னு அது சொல்லுது. வீட்டுல இருக்க ஒரு விஷயத்த அதை ஸ்கேன் பண்ணு. உங்க அம்மாவோட டைமண்ட் ரிங் இருக்கும், அதை பார்த்தோன்னே அது சொல்லுது இதுவும் ஒரு எனர்ஜி ரிங் தான். அட நீ என்ன என்னோட வீட்டுல இருக்க எல்லா விஷயத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிருக்க. மாஸ்டர் நீங்க வந்து ஸ்ட்ராங் ஆகணும்னா உங்களுக்கு இந்த எனர்ஜி ஜெம் வந்து தேவைப்படும். அதனால அதை திரும்ப சர்ச் பண்ணி வெளியில ஒரு எனர்ஜி ஜெம் இருக்கிற மாதிரி அது சொல்லுது. கேட்டோடனே ஆளுக்கு புரியுது, நான் வந்து ஸ்ட்ராங் ஆகணும், அப்பதான் என்னால யாவை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஆமா மாஸ்டர் நீங்க சொல்றது கரெக்ட் தான். இந்த ஸ்டோன்ஸ் ஆப்டைன் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அது திரும்ப சர்ச் பண்ணி ஒரு கார்டன் ஏரியால அது எங்கேயோ தான் இருக்கு. சீக்கிரம் அது எங்க இருக்குன்னு சொல்லு. வேறமா உங்களோட கண்ணை வச்சு நல்லா கவனிங்க, உங்களுக்கே அந்த விஷயம் எங்க இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி அவன் தேடி கண்டுபிடிக்கிறான். அந்த ஸ்டோன் அது வந்து நார்மலான ஸ்டோன் மாதிரி அவனுக்கு தெரியுது. ஆனா அது ஒன்னும் நார்மலான ஸ்டோன் இல்ல. அந்த கியூபம் எத்தனை வந்து எனக்குள்ளவே கொண்டு வந்து அத்த செகண்டே அது அப்படியே மறைஞ்சு போகுது. இது ஒரு பேசிக் ஸ்டோனா இருக்கிறனால இவனோட பவர் அது 2க்கு போகுது, என்டியூரன்ஸ் 1க்கும் ஸ்ட்ரென்த் 2க்கும் போகுது. அதுக்கப்புறம் அவன் கிளாஸுக்கு போறான். யாக்கும் இப்பதான் நிம்மதி. நம்ம ஹீரோக்கு அங்க எதுவுமே ஆகல. அங்க ஹீரோவும் தேங்க்ஸ் சொல்றான். திடீர்னு அங்க யாரோ ஒருத்தங்க வராங்க. வந்தது அதே கேங்ஸ்டர் ஆளுங்க தான். அவங்க நம்ம ஹீரோவை தேடி தான் வந்திருக்காங்க. எங்க அவன் இங்கதான் இருக்கான்னு எனக்கு தெரியும். எல்லாருமே நம்ம ஹீரோ பக்கம் தான் பாக்குறாங்க. அவன் அப்படியே பத்துக்கிறான். என்ன பண்றது? அட மாஸ்டர் நீங்க வந்து எதுக்கு பை பண்ணும்? ஸ்ட்ரென்த் என்டியூரன்ஸ் அது இவங்களை கம்பேர் பண்ணா ரொம்ப அதிகம். இதனால அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அங்க யாவும் கத்துறான், நீங்க வந்து எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? தயவு செஞ்சு அவனை விடுங்க, கொஞ்சம் உங்களை பாதர் பண்ணாதீங்க. என்ன சொல்ல இருக்க? நீ வந்து தப்பா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அவன் வந்து ஒரு பயந்தாங்குழி பையன். ஏன்னா அவன் ஓ பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிறான். பொண்ணுங்களை ஷீல்டா பயன்படுத்துறான். உனக்கு என்ன அந்த விஷயம் தெரியலையா என்ன? இல்ல அப்படியெல்லாம் இல்ல. வாங் வந்து உண்மையிலேயே ஒரு மேன் தான். அங்க வாங்கும் அப்படியே கைய பிடிக்கிறானா. இத பாக்குற நம்ம சன் அவனுக்கு வந்து அவளுக்கும் தெரியல என்ன இவன் எவ்வளவு ஸ்ட்ராங் ஆயிட்டானு. பின்னாடியே டீச்சரும் வந்துடுறாரா. இதனால சன்னால அங்க எதுவுமே பண்ண முடியல. சன்னும் சொல்றான், ஹேய் வாங் கோர்ட்டுக்கு 5 மணிக்கு வா. இந்த சைடு சன்னுக்கு அவளுக்கும் புரியல எப்படி இவன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனானு. நாம பிடிச்சபடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருந்திருக்கும். இதுக்கப்புறம் ஹீரோவும் சன்னை தேடி வரான். ஆனா மத்தவங்க எல்லாருமே பயங்கரமா கலாய்க்கிறாங்க. என்னப்பா உன்னை பத்தி எனக்கு நல்லாவே
தெரியும் ஒரு கோலை தானே, பயந்து போய் தண்ணியில குதிச்சவன். அங்க சன்னோ இதெல்லாம் பாத்துங்கன்னே சொல்றான். ஹே 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 போதும் நித்துங்க, இந்த மாதிரி எவ்வளவுதான் அவனை கிண்டல் பண்ண போறீங்க, ஏன்னா அவன் நம்மளோட கெஸ்ட், கதுவை சாத்துங்க, நம்ம வந்து இப்ப ஆரம்பிக்க போறோம். அங்க சன்னோ கிட்ட வந்து சொல்றான், நான் தான் உன்னை இங்க வர வச்சேன், மரியாதையா, அதாவது நீ முட்டி போட்டு மன்னிப்பு கேட்ட வேணா நான் உன்னை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லனா கஷ்டம் தான், உன்னெல்லாம் விடுறதுக்கு வாய்ப்பே இல்ல பாத்துக்கோ. அங்க கியூபோ சொல்லுது, மாஸ்டர் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், இங்க வந்து கிட்டத்தட்ட 12 பேர் இருக்காங்க, ஜெயிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி கிட்டத்தட்ட 20% தான் இருக்கு. அதனால ஹீரோவும் சன்னு கிட்ட சொல்றான், அப்பா நீ வந்து பயந்து போயிட்ட போல, ஏன்னா உன்னால கூட 1-on-1 ஃபைட்டை கூட பண்ண முடியல, இல்ல என்ன ஒரு ரோல் மாடலா இருக்க போற மத்தவங்களுக்கு. கேட்டோனே மத்தவங்க ரொம்ப கடுப்பாகிறாங்க. அங்க பின்னாடி ஒரு மொட்டையும் வரான். பாஸ் நான் வந்து இவனை பாத்துக்கிறேன், இவனால பெருசா என்ன பண்ண முடியும், நானே இவனுக்கு போதும், இது ஒரு டம்மி பீஸ் தான். ஆமா ஆமா நம்மளோட மொட்டை சும்மா மொட்டை பீஸ் இல்ல, சும்மா டெரர் பீஸ், எல்லாரையுமே புரட்டி எடுப்பான், பயங்கரமான ஃபைட்டர் இவன். காம்பேக்டும் கிட்டத்தட்ட 10ல இருக்கு, நம்ம ஹீரோவால இவனை சமாளிக்க முடியும். அங்க மொட்டையும் பயங்கர வேகமா தாக்குறான். நாங்க ஒரு அட்டாக்கும் நம்ம ஹீரோ மேல படவே இல்ல. அங்க ஹீரோவும் பயங்கரமா தாக்குறான். இதே மாதிரி அவங்களோட சண்டையும் போகுது. இந்த சைடு யார் ரொம்ப கவலையில இருக்கா, யாருக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஹீரோ வந்து சண்டை போறதுக்கு தான் போயிருக்கான்னு. அப்புறம் அந்த சண்டையோட சீனை காட்டுறாங்க. அங்க சண்டை போட்டு மொட்டை ரொம்ப களைச்சு போயிடறான். அப்படிதான் மாஸ்டர் வந்து அவனை களைப்பாக்கிட்டீங்க, கரெக்டான வாய்ப்புக்கு நீங்க வெயிட் பண்ணுங்க, கரெக்டான வாய்ப்பு வரட்டும், அப்போ மூஞ்சிலே ஒரு எத்துங்க, அதுலயே அவனோட கதையை முடிக்க முடியும். யோ என்னையா நீ பண்ணிருக்க, அவனோட டிராப்ல நீ விழக்கூடாது, சீக்கிரமா அவனை முடிச்சு விடு. அதே வேகத்தோட அவன் போறான். ஆனா கடைசியில நம்ம ஹீரோ தான் அவனோட கதையை முடிக்கிறான். இந்த சைடு இத பார்த்தோன்னே மத்தவங்களுக்கு எல்லாம் அங்க வெறியாவுது, யாரா இவன் நம்மளோட ஆளையே இப்படி அடிக்கிறான்னு. இப்போ நீ வந்து என்ன பண்ண போற, கியூப் கிட்ட பாசிபிலிட்டி அவன் கேட்கறான், எவ்வளவு பாசிபிலிட்டி இருக்கு நம்ம ஜெயிக்கிறதுக்கு. பாசிபிலிட்டியே 30% தான் இருக்கான். மத்தவங்களும் தாக்க வராங்க. அங்க ஹீரோவும் என்ன பண்ணும் தெரியாம முழிச்சுன்னு இருக்கான். ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிக்கணும், அப்பதான் இங்க ஜெயிக்க முடியும். சன்னோ திமிரா கத்துறான், உன்னால என்னடா பண்ண முடியும், இப்போ நாங்க இத்தனை பேர் இருக்கோம், பேருன்னு வந்துட்டா உன்னால அங்க எதுவுமே பண்ண முடியாது. எல்லாருமே தாக்குறாங்க. அங்க கியூப் கிட்ட கேட்டு யார் யாரு எங்க தாக்குறாங்க அதை வச்சு அவன் தப்பிக்கிறான். கட்டத்துல பின்னாடி இன்னொருத்தன் தாக்குவானா, அவன் இன்னமும் சந்தோஷமா வரான். என்ன அடி வந்து போதுமா இல்ல இன்னமும் வேணுமா, ஏன்னா உனக்கு வந்து அது வலிக்கலன்னு நினைக்கிறேன், என் கிட்ட வா, உனக்கு ஒரு திரும்ப ஒரு பயங்கரமான கிக்க கொடுக்குறேன். ஹீரோ ஓடி போய் ஒரே ஒரு எத்து தான் ஏத்துறான். இதுக்கே அவனோட நிலைமை ஒரு மாதிரி மோசமாயிது. நான் எத்துனது வேற இடத்துல. சன்னும் கத்துறான், சீக்கிரம்டா பசங்களா எல்லாருமே தாக்குங்க. அதே மாதிரி அவங்க தாக்குறதுக்கு போறாங்க. ஆனா அதுக்குள்ள ஹீரோ தப்பிச்சு அங்க மேல போறானா, எனக்கு அங்க இன்னமும் தெரியல இந்த மாதிரி எவ்வளவு நேரத்துக்கு இவங்கள ஹேண்டில் பண்ண முடியும்னு. அதனால முடிஞ்ச அளவுக்கு யார் யாரு கண்ணில் மாட்டுறாங்களோ எல்லாரையுமே சும்மா வச்சு வாங்குறான். அங்க ஒரு பையனை பிடிச்சு அப்படியே சன்னு மேல தூக்கி அடிக்க சன்னோட மூஞ்சே ஒரு மாதிரி ஆயிடுது. அண்ணோ ஹீரோவை இப்பதான் நல்லா ஊத்து பாக்குறான். ஒரு ஆவரேஜான ஹியூமனை கம்பேர் பண்ணா அவனோட ஸ்ட்ரென்த் அது வந்து பல மடங்கு ரொம்ப அதிகமா தெரியுது. அங்க சன்னு முன்னாடி அவன் நந்து வரானா, இதை பார்த்து அவன் ரொம்ப பயந்து போறான். அடே நீ வந்து வராத என் பக்கத்துல. அங்க வாங்கோட அந்த சிஸ்டமும் சொல்லுது, மாஸ்டர் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், ஏன்னா உங்களோட பாடி இதுக்கு மேலேயே தாங்காதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியும். ஆனா அதுக்குள்ள ஒரு வாய்ஸ் வருது. அங்க இன்னொரு கேங் வருது. இப்போ வந்து சவுத்துல இருக்க ஒரு மிகப்பெரிய கேங்கு, இந்த சன்னு இந்த கேங்ல இருக்குல்ல வந்து நாத்தோட ஒரு கேங்கு. என்னப்பா ஒருத்தன் கிட்ட உங்களால சண்டை போட முடியல, இந்த அளவுக்கு வீக்கா நீங்க, நான் யோசிச்சு பார்க்கல இவங்க கிட்ட நாங்க மாட்டிப்போன்னு. அதாவது நாங்க இந்த மாதிரி நிலைமையில இருக்கும் போது எங்களை இவங்க தாக்க பாக்குறாங்களா. இந்த சவுத்தோட கேங் லீடரும் வந்து சொல்றான், என்னப்பா சன்னு உன்னால இதை கூட பண்ண முடியல, நீலாம் எப்படிதான் இந்த நாத்தோட ஒரு பாஸா இருக்கியோ, நீ உண்மையிலேயே ஒரு அழு மூஞ்சிடா. ஹீரோவும் நடுவுல இன்ட்ரா பண்றான், இங்க வந்து என்ன பேசின்னு இருக்கீங்க அதெல்லாம் எனக்கு தெரியல, ஏதோ ஒண்ணு நீங்க யா மேல கைய வைக்கவோ இல்ல ஏதாச்சும் நீங்க பண்ண பாத்தீங்க அவ்வளவுதான். அங்க சிஸ்டமோ சஜஸ்ட் பண்ணுது, சரி நீங்க தேவையில்லாம நடுவுல போறீங்க, ஏன்னா உங்களோட கண்டிஷன் அது ரொம்ப மோசமா இருக்கு. டைமிங்ல நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, நீங்க வந்து அப்படியே நழுவி போறது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் உங்களுக்கு. சன்னு நீ வந்து இவனை கூட ஹேண்டில் பண்ண முடியல, நான் ஒன்னும் உன்ன மாதிரி இல்ல, உண்மையான கேங்ஸ்டர்ஸ் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க நான் உனக்கு காட்டுறேன், பசங்களா சீக்கிரம் தாக்குங்க. ஹீரோ இதனால பயங்கரமா தேய்ச்சின்னு ஓடுறான். ஒரு இடத்துக்கு போனோனே அதுவும் டெலிபோர்ட் பண்ணி விட்டது. அவன் டப்புன்னு டெலிபோர்ட் ஆகி அங்க இருக்கிற அந்த லைட் சுவிட்ச் இருக்கும்ல அதை அவன் ஆஃப் பண்ணி விட்டுறான். அந்த இடமே ஒரு மாதிரி இருட்டாயிடுது. பசங்களா சீக்கிரம் என்ன பண்ணிருக்கீங்க, லைட் சுவிட்சை ஆன் பண்ணி விடுங்க போங்க. ஆனா அதுக்குள்ள ஹீரோ டப்புன்னு பின்னாடி வந்து அவனை பயங்கரமா தாக்கிறான். இதே மாதிரி அங்க இருக்கிற எல்லாரையுமே தாக்கி நிலைமையே மோசமாக்கிறான். அங்க இன்னொருத்தனும் லைட் ஆன் பண்ணி விடுறான். முட்டா பசங்க எவன் லைட் ஆஃப் ஆனானோ, இப்ப லைட்டை நான் ஆன் பண்ணிட்டேன், இப்போ எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஆனா அந்த இடத்துல எல்லாருமே காலி. அங்க ஹீரோ ஒண்டிதான் இருக்கான். என்னப்பா நீ ஒண்டி தனியா இருக்க, இப்போ நான் ஒன்னும் உன்னை அப்படியே விட்டு வைக்க போறேன்னு யோசிக்கிறியா. அதனால அவன் ரொம்ப பயந்து போயிடறான். அங்க வெளியில மத்தவங்களும் வந்திருக்காங்க. அங்க யாதா கொண்டு வந்திருக்கா. ஆமா யாரா அவன் ஜிம்மை இந்த மாதிரி பூட்டி வச்சிருக்கான் பர்மிஷனே இல்லாம. யாவன் சொல்றான், என்னோட ஃப்ரெண்டு உள்ள இருக்கான், தயவு செஞ்சு காப்பாத்துங்க. இருக்கிற ஹீரோக்கு புரியுது இது யாவோட வேலை தானே. இதை ஒரு வாய்ப்பா வச்சு சன்னு தப்பிக்கலான்னு பாக்குறானா. சன்னு கிட்ட போய் சொல்றான், என்னப்பா தப்பிச்சு போலான்னு பாக்குறியோ, இல்ல நான் ஒண்ணு தப்பிச்செல்லாம் போகல, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு விட்டுருங்க, ஒண்ணு தப்பிக்க போதில்ல, நீங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் நான் பண்றேன், உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இதுக்கு மேல
தரவும் மாட்டேன். அப்படியா? அப்போனா நான் சொல்ற மாதிரி பண்ணு. அப்புறம் மத்தவங்க உள்ள வராங்க. மத்தவங்களோட கண்ணுக்கு சன்னு தான் மத்தவங்க எல்லாரையுமே அடிச்ச மாதிரி அவன் காட்டுறான். இதனால வாங் மேல எந்த விதமான பழியும் இல்ல. அவன் சாதாரணமான ஒரு ஆளுதான். தெரியாதனமா மாட்டிக்கினா அப்படின்னு தான் அவங்களுக்கு தெரியுது. ஏதோ ஒண்ணு எங்களோட பிரச்சனை அது வந்து சால்வ் ஆயிடுச்சு. இப்ப அவங்க யாவ தேடி வர மாட்டாங்க. இப்ப பிரச்சனையே எனக்கு இல்ல. ஆனா நான் இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும். என்னோட லிமிடேஷனை பத்தி எனக்கு இப்போதான் தெரிய வந்தது. அதனால இன்னமும் ஜெம்ஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணணும் நிறைய. அதனால அந்த ஜெம்மை கலெக்ட் பண்ணலான்னு போறான். ஆனா ஜெம்மோட விலைலாம் சும்மா பயங்கர அதிகமா இருக்கு. சிட்டில ஜெம்மை தேடி போனா வைரம் இந்த மாதிரி ஜெம்மு தாங்க இருக்கு. அதெல்லாம் ஆப்வியஸா நம்ம ஹீரோவால வாங்க முடியாது. பக்கத்துலயே ஏதாச்சும் கிடைக்குமா அவன் தேடி போறான். பக்கத்துலயே ஒரு மவுண்டன் கிட்ட ஏதோ ஒரு ஸ்டோன் டிடெக்ட் ஆகுது. அங்க போய் பார்த்தா ஒரு மிகப்பெரிய கல்லுக்கு கீழே இருக்கான். அதனால நம்ம ஹீரோ சோர்ந்து போயிடுறான். இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு தேவையே இல்ல. இதெல்லாம் போய் ட்ரெஷர் ஹண்ட்னு சொன்னா யாரு தான் போய் கண்டுபிடிப்பா? அதனால அவன் கலைச்சு போயிடறானா. அவங்க சிஸ்டம் ஒரு நோட்டிபிகேஷன் அவனுக்கு தருது. என்ன நீங்க அதுக்குள்ள கலைச்சு போயிட்டீங்களா? இப்பதான் ஒரு ஸ்டோன் டிடெக்ட் ஆச்சு. இதுக்கு கரெக்டா கீழே தான். அங்க டெலிபோர்ட் ஆகுறதுக்கு அவன் ட்ரை பண்றான். ஆனா அவனால டெலிபோர்ட் ஆக முடியல. மாஸ்டர் உங்களுக்கு இன்னமும் 1 சென்டிமீட்டர் கேப் வந்து தேவைப்படும். 1 சென்டிமீட்டரா? என் கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அவன் ரிவர் கிட்ட போறான். ரிவர் கொஞ்சம் ஆழமா இருக்குமா, சோ அங்க டெலிபோர்ட் ஆனா கரெக்டா அவனால டெலிபோர்ட்டும் ஆக முடியுது. இல்ல இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும்னு அவன் எதிர்பார்க்கல. இந்த சிஸ்டம் சொல்லுது நீங்க வந்து அப்படியே முன்னாடி போகணும். முன்னாடி தான் ஒரு இடத்துல அந்த ஸ்டோன் இருக்கு. அந்த இடத்துக்கு அப்படியே அவன் முன்னாடி போகிறான். பின்னாடியே ஒரு பாம்போ தான். அங்க திடீர்னு அவன் டெலிபோர்ட் ஆக அந்த பாம்பு கிட்ட இருந்து அப்படியே தப்பிக்கிறான். அப்படிதான் மாஸ்டர் நீங்க இன்னமும் முன்னாடி போகணும். ரொம்ப எனர்ஜி உள்ள ஒரு ஸ்டோன் வந்து இருக்கு. அந்த இடத்துக்கு அவன் வந்துடுறான். திரும்பவும் அந்த பாம்பு கிடைக்கிறது. அங்கேயும் அவன் தப்பிக்கிறான். இடத்துல இருந்து தெரியாதனமா டார்ச்சும் கீழே விழுந்துருமா. முன்னாடி தான் அந்த ஸ்டோன்ஸும் இருக்கு. நல்ல வேலை நம்ம ஹீரோ கிட்ட போன் இருக்கு. அது வழியாவே அவனால போக முடியுது. அந்த பாம்போ இது எல்லாத்தையுமே பார்த்துன்னு இருக்கு. இப்போ வந்து என்னோட டெலிபோர்டேஷன் ஸ்கில் வந்து கூல் டவுன்ல இருக்கு. நான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஒரு வாட்டி நான் பயன்படுத்தினா அது ரிஸ்கா இருக்கும். பாம்பு திரும்ப கடிக்கலான்னு வந்தா திரும்ப அவன் டெலிபோர்ட் ஆயிரான். இடத்துல எப்படியோ ஒரு ஸ்டோன் அடையிறான். போலதான் இந்த ஸ்டோன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டோனு. இதனால நான் சூப்பர்மேனாவே மாறினாலும் ஆச்சரியம் இல்ல. அதே மாதிரி இன்னொரு ஸ்டோன் அவன் எடுக்கலான்னு பாக்குறான். அது கீழே அப்படியே விழுது. விழும் போது தண்ணி இருக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குமா. அப்புறம் தான் அவனுக்கு புரியுது இது தண்ணி இருக்கிற ஒரு ஏரியா தானே. ஸ்கேன் பண்ணி பாக்குறான். அங்க ஏதோ ஒரு மூவ்மெண்ட் ஆகுற மாதிரி அவனுக்கு தெரியுது. அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு புரியுது அது ஒரு பாம்புன்னு. மிஸ்ல தப்பிக்கிறான். இருந்தாலும் அந்த பாம்பு அங்க விட்டு கொடுக்கல. அந்த பாம்பு தண்ணியிலயும் கடிக்க வந்தா ஜஸ்ட் மிஸ்ல அவன் தப்பிக்கிறான். அது அப்படியே அவனை வளைச்சு போகுது. நான் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல ஒன்னும் சாக மாட்டேன். சீக்கிரம் கியூப் என்ன காப்பாத்த உன்னோட அந்த டைமென்ஷனுக்கு என்ன கொண்டு போ. மாஸ்டர் உங்களோட உடம்பு கிட்ட ஏதோ ஒரு லிவிங் கிரியேச்சர் இருக்கு. அதனால அவ்வளவு சீக்கிரத்துல இந்த விஷயத்தை என்னால பண்ண முடியாது. அட நீ என்ன பேசின்னு இருக்க? நான் ஒன்னும் இந்த கிரியேச்சரை என் கூட எத்தனை பண்ணணும் இல்ல. அந்த மாதிரி ஆசையும் இல்ல. இந்த கிரியேச்சரை நீங்க விட்டா ஊண்டிதான் உங்களால டெலிபோர்ட் ஆக முடியும். அதனால அந்த பாம்பு கூட சண்டை போடுறான். அந்த பாம்பையும் அவன் குத்துறானா. வழியில துடிக்குது. இதை ஒரு வாய்ப்பாச்சு. ஜஸ்ட் மிஸ்ல அவன் டெலிபோர்ட் ஆகுறான். நம்ம ஹீரோ கிட்ட இப்போ ஒரு 11 ஸ்டோனு கிட்ட இருக்கு. சிஸ்டமும் இப்பதான் ஒரு விஷயத்தையும் சொல்லுது. நீங்க வந்து ஸ்டோன்ஸை ஒன்னா இணைக்கும் போது அது அட்வான்ஸ் லெவல் ஸ்டோனா மாறும். அதாவது 3 இணைச்சா நீங்க ஒரு அட்வான்ஸ் லெவல் ஸ்டோனை அடைய முடியும். அதுக்கு நிறையவே ஆட்ரிபியூட்டும் இருக்கும். ஸ்பெஷலான எபிலிட்டியும் உங்களுக்கு கிடைக்கும். ஓ அப்படியா? அப்புறம் என்ன சீக்கிரமா எல்லாத்தையுமே பண்ணு. இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. 100 ஹவர் ஆகும் அது ஆவறதுக்கு. கேட்டோன்னே அவன் ரொம்ப கடுப்பாகிறான். அந்த சிஸ்டமும் இப்பதான் ஒரு ஐடியாவே கொடுக்குது. அப்படின்னா மாஸ்டர் நீங்க இன்னொரு வழியை பயன்படுத்தலாம். என்னன்னா 9 ஸ்டோனை அட்வான்ஸ் லெவல் ஸ்டோனா மாத்துங்க. மீதி 2 நீங்க பயன்படுத்திக்கோங்க. நல்ல ஐடியா தான். எனக்கு அது 2மே போதும். இந்த வாட்டி அந்த பாம்பு பயப்புலையே நான் விட்டு வைக்க போறது இல்ல. இந்த ஸ்டோனை யூஸ் பண்ணாத செகண்டே இவனோட ஸ்பீடு ஸ்ட்ரென்த் எல்லாமே பயங்கரமா அதிகரிக்குது. டெலிபோர்ட் ஆகி பயங்கர வேகமா அந்த பாம்பை சும்மா புரட்டி எடுக்கிறான். பாவம் ஒரு வழி ஆயிடுது. எதிர்பார்க்கல இது வந்து எவ்வளவு ஈஸியா முடியும்னு. ஸ்டோனையும் எடுக்கிறான். அது ஒரு எலமெண்டல் லெவல்ல இருக்க ஒரு ஸ்டோனா. யோசிச்சு பார்க்கல. இது ரொம்ப அழகா இருக்கு. நான் இதை வச்சு என்ன பண்ணலாம்னு நான் யோசிக்கணும். இந்த சைடு நார்த் கேங்ல இருக்க அந்த லீடருக்கும் வெஸ்ட் கேங்ல இருக்க லீடருக்கும் ரொம்ப கடுப்பா இருக்கு. அந்த பையன் அவனை வந்து நம்ம விடக்கூடாது. ஏதாச்சும் ஒண்ணு அவனை பண்ணணும். இதனால அவங்க வெறியா இருக்காங்க. நம்ம வந்து என்னடா தோத்து போயிட்டோம். நம்ம ரிவெஞ்ச் கொடுத்தே ஆகணும். ஈவன் நம்ம 2 பேருமே ஒன்னா சேர்ந்தாலும் கூட உங்களை ஜெயிக்க முடியாது. நம்ம வந்து என்ன பண்றது? அட இப்ப ரிவெஞ்ச கொடுக்கணும் அவ்வளவுதானே. அதுக்கு எதுக்கு நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சண்டை போடணும்? அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? இதுக்குதான் மிஸ்டர் லூ இருக்காருல்ல. அவர் வந்து இப்பதான் ரீசெண்டா வந்திருக்காரா. என்னது அந்த யாங் ஃபேமிலில இருந்து வந்த அவரா? ஆமா அதேதான். நீ என்ன பேசின்னு இருக்க? அவர்கிட்ட போய் நீ கெஞ்ச போறியா என்ன? நான் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவர் எதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதை விட்டு போகணும்? ஏன்னா அவரு வந்து அவரை விடவும் ஒரு செல்வாக்கு ரொம்ப அதிகமா இருக்கிற ஒரு பர்சனை ஹர்ட் பண்ணிட்டாரு. அதுக்காக தான் அவரு விட்டு போனாரு. ஹர்ட் பண்ணது யாருன்னு தெரியுமா? அவரு தான் ஜீகு. ஆமா அதேதான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா? இந்த ஜீகுவை தேடி அவரு எல்லா இடத்துக்கும் போனாரு. இன்னமும் அவரு தேடின்னு தான் இருக்காரு. நம்ம ஏன் இதையே ஒரு வாய்ப்பா எடுத்துக்க கூடாது? இதுக்கு அவனும் ஒத்துக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வருவானா. அங்க அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். பரவாயில்ல நீ வந்து இப்ப பாக்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா எனக்கு தெரியல தெரியுமா? உன்னை பார்க்கும் போது புதுசா யாரையோ பாக்குற மாதிரி ஃபீல் வருது. நீ ரொம்ப பிரேவா இருக்க. அதுக்கும் மேல ஸ்ட்ராங் ஆயிட்ட. யா நான் வந்து என்ன ஆசைப்படுறேன்னா நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்காக தான் நான் இப்படி பண்றேன். ஏய் நீ என்ன சொல்ல இருக்க? எல்லாத்தையுமே நீ தனியா அனுபவிக்கணும், தனியா பண்ணணும் அப்படின்னு நீ சொல்லக்கூடாது.
சரியா நம்ம ஏன் 2 பேருமே ஒன்னாவே பண்ணக்கூடாது, பண்ணாலும் ஒன்னா பண்ணலாம், ஒன்னாவே எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணலாம். அது யாக்கோ பிடிச்ச போயிது. யாவும் இவனும் ரொம்ப சந்தோஷமாங்க இருக்காங்க. சின்ன சின்ன பொய் தாங்க, அதான் நம்ம வாழ்க்கையை அப்படியே மாத்துது. நான் எல்லா விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு பொய் வந்து கண்டிப்பா இருக்கும். இந்த பொய்னாலதான் வாழ்க்கை இப்போ வரைக்கும் பிரகாசமா சில பேருக்கு இருக்கும். இதே மாதிரி அவங்க ரொம்ப ஜாலியா இருக்காங்க. அங்க ஒரு கேமையும் அவங்க விளையாடுறாங்க. என்ன பண்ணுனா சாக்லேட்டை கண்டுபிடிக்கணும். ஆனா நம்ம ஹீரோ கிட்ட தான் அந்த ஸ்கில் இருக்கும்ல. ஒரு டைம் அவன் கண்டுபிடிச்சுன்னு இருக்கானா, இதனால யார் ரொம்ப கடுப்பாவரா. ஆமா, எப்படி உன்னால இத கண்டுபிடிக்க முடியுது? எல்லா டைமும் நீ கரெக்டா கண்டுபிடிக்கிற, இதெல்லாம் சரியே இல்ல பாத்துக்கோ. இதுக்கு பேரு தான் டெலிபதி. இல்ல, நான் வந்து சும்மா விளையாடுனேன். எனக்கு தெரியும் இந்த மாதிரி நீ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற. இதுக்கு மேலேயே என்னால மறைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த கல்லை அவன் கொடுக்கறான். இதை வந்து நான் உனக்கு கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். இந்த கல்லை நான் போற வழியில ஒரு ரிவர் சைட்ல தான் கண்டுபிடிச்சேன். வந்து பொய் சொல்றேன், ஏன்னா இது ரொம்ப அழகா இருக்கு. போயும் எப்படி ரிவர்ல கண்டுபிடிக்க முடியும்? கல்லை ஏதோ பார்க்கும்போது இதுக்குள்ள லைட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இது ரொம்ப அழகா இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம வாங்குவோம். வேற ஒரு இடத்துக்கு வருவானா? ரொம்ப நேரமா அவன் வெயிட் பண்றான். அங்க வெயிட் பண்ணி மெசேஜ் எல்லாம் அனுப்பி பாக்குறான். எந்த விதமான ரிப்ளையும் அந்த சைட்ல இருந்து வரல. யா வந்து எடுக்கவே இல்ல. யா இப்போதைக்கு வந்திருக்கணுமே, அட்லீஸ்ட் மெசேஜ் ஆச்சு பார்க்கணும். ஆனா அதையும் அவ பார்க்கல. என்னதான் ஆச்சு? ரொம்ப நேரம் வெயிட் பண்றான், அங்க எதுவுமே ஆகலையா? இதனால ஒரு கட்டத்துல அவனுக்கு ரொம்ப டவுட் ஆயிடுது. யாருக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமா, இல்ல அவங்களோட அபார்ட்மெண்ட்ல ஏதாச்சும் விஷயம் நடந்திருக்குமா? இதனால அவன் அப்படியே தேச்சுன்னு வர்றான். அங்க இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோவை கத்துறாங்க. அது எதையுமே கண்டுக்காம அங்க டைரக்டா போய் பாக்குறானா, இந்த இடத்துல ஒரே போலீஸ் தான் இருக்கு. யாவ வந்து நீங்க தான் காப்பாத்தணும். வந்து பார்த்தனா அந்த ஏரியாவே ஒரு மாதிரி கலைஞ்சு போயிருந்துச்சு. யாவ யாரோ தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேடம் பொறுங்க, இந்த மாதிரி நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணின்னு தான் இருக்கோம், கவலைப்படாதீங்க. சைடு இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டிருப்பான்ல, ஒன்னும் பயந்து ஓடுறான். இதை பார்த்தோன்னே ஹீரோக்கும் டவுட் ஆயிடுது. நல்லா டைரக்டா போய் அந்த பையனை பிடிக்கிறான். என்ன எவ்வளவு நர்வஸா இருக்க? ஒரு மாதிரி இன்னமும் பதற ஆரம்பிப்பானா? அங்க இதுலயே தெரிஞ்சு போயிது இவன் தான் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிருக்கானு. நீ சொல்ல போறியா அப்படின்னு தட்டுவான் பாருங்க. இந்த செவரே உடஞ்சு போகுது. ஹேய், நான் வந்து இப்போ ரொம்ப கெட்ட மூட்ல இருக்கேன், அதனால மரியாதையா சொல்லு. எதுக்கு, யாரு, ஏன் தூக்குனாங்க நம்ம யாவ? இதுக்கப்புறம் நம்ம யாவோட சீனை காட்டுறாங்க. இவங்க இதுக்கு முன்னாடி குன்னு ஒரு பர்சனை தேடி போயிருப்பாங்களே, இதுக்கு முன்னாடி ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணிருப்பான். அவன் கிட்ட தெரியாதனமா அந்த பையன் போய் மாட்டிக்கிறான். இந்த மாதிரி எனக்கு பொய் சொல்ற ஆளுங்களே பிடிக்காது. ஏதோ ஒண்ணு இது வழியா குன் வந்து நம்மளுக்கு வருவானா ரொம்ப லாபமான விஷயம் தான். ஏதோ ஒண்ணு அவன் வரதுக்கு நீ என் கிட்ட ஒரு பிளான கொடுத்த, அது வந்து ஓகே தான். ஆனா நீ வந்து என் கிட்ட பொய் சொன்னல, அதுக்காக நான் உனக்கு பனிஷ்மெண்ட்டை தரணும். அடாம அசையாம இரு, இல்லன்னா அவ்வளவுதான் பாத்துக்கோ, இங்கே நீ காலி ஆயிடுவேன். அடுத்த செகண்டே அங்க கத்துற சவுண்ட் ஒண்ணி தான் கேக்குது. சைடு அந்த பொண்ணு அங்கதான் மாட்டின்னு இருக்கா. யா கிட்ட வந்து அவன் கேக்குறான், உனக்கு குன்னை வந்து எப்படி தெரியும்? மரியாதையே சொல்லு. ஆனா நம்ம யாக்கு அங்க எதுவுமே தெரியல. யார அவன்? எனக்கு சுத்தமா அவனை பத்தி தெரியாது. பொய் சொல்லாத, ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும். அவன் உன்னை காப்பாத்துறதுக்கு வரணும். நீ பார்த்தா இப்படி போய் சொல்ற. இல்ல எனக்கு தெரியாது, அவன் யாருன்னு சுத்தமா எனக்கு தெரியாது. யோசிக்காம இதெல்லாம் சொல்றேன். உனக்கு வந்து மெமரி பவர் ரொம்ப கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பனா உனக்கு ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து நான் தான் உனக்கு ஞாபகம் வர வைக்கணும்னு நினைக்கிறேன். அப்படியே அவன் தாக்க போறானா, அதுக்குள்ள அந்த வயசானவரு தடுக்கிறாரு. ஆனா நிறுத்து, இந்த மாதிரி நம்ம இப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த பொண்ணுக்கு அவனுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனா எப்படியோ அவன் வந்து இந்த பொண்ணை தேடி வரதா போறான். நான் எப்படியோ அவனுக்கு இந்த பொண்ணை நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால தேவையில்லாம இந்த மாதிரி இந்த பொண்ணை எதுவுமே பண்ணாத. இந்த பொண்ணு தான் நம்மளுக்கு ஒரு பலியாடா இருக்கு, இதை வச்சுதான் அவனை இங்க வர வைக்க முடியும். அதே மாதிரி அவனை பத்தி அவளுக்கும் நம்மளுக்கு தெரியல. அப்படி அவன் ஸ்ட்ராங்கா இருக்கான், எதுக்கு அவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு. பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அவன் வந்து கண்டிப்பா வருவான். அப்படி அவன் இங்க வந்தாலும் நம்ம வந்து அவனை ஜெயிக்க முடியாது. நான் அந்த அளவுக்கு அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கு. இவன் உன்னையும் என்னையும் அவன் கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன நீங்க சொல்றீங்க? இத்தனை பேரை நான் இறக்கி வச்சிருக்கேன், இதை தாண்டி நம்மள அவனால கொல்ல முடியும் நீங்க சொல்றீங்களா? ஆமா, அவனை பத்தி நம்மளுக்கு தெரியாது, அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதனால தேவையில்லாம அந்த பொண்ணை நோண்டாத, எதுவும் பண்ணாத முக்கியமா. இல்லன்னா அவ்வளவுதான், அவன் நம்மள என்ன பண்ணுவான்னு நம்மளுக்கே தெரியாது. நான் இப்போ இந்த பொண்ணு தான் நம்மளுக்கு ஒரு ட்ரம் கார்டா இருக்கு. இதனால அந்த பொண்ணு கிட்டயும் நீ வந்து நல்லா இருக்கணும், அதாவது நல்ல பொண்ணா இருந்தா உன்னை வந்து எதுவுமே பண்ண மாட்டோம், இல்லன்னா அவ்வளவுதான் இந்த யங் மாஸ்டர் கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி ஆயிடும். இவர் இப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த சைடு ஹீரோ அங்க மிரட்டி கேக்குறானா, இப்பதான் அங்க விஷயமே வெளிவருது. என்னன்னா நம்ம ஹீரோயின் யா அவரோட அங்கிள் தான் நம்ம குன்னு. லூ வந்து ஒரே வெறியா இருக்கான், ஏன்னா ஆல்ரெடி தோத்து போயிட்டானா. இதனால ரிவெஞ்ச கொடுக்கணும்னு அவன் வெறியா தெரிஞ்சுன்னு இருக்கான். ஆல்ரெடி ஒரு வாட்டி ஸ்ட்ரீட்ஸ்ல அவமானப்படுத்திட்டாங்க. அதுக்கும் மேல ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும், ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒரு பர்சன் திடீர்னு மாஞ்சு ஒரு சின்ன பொண்ணை காப்பாத்தோனே, வேற யாரும் இல்ல நம்ம யாதான். யாவ அப்ப காப்பாத்திருப்பான். அது கூடவே நம்ம லூ இருக்கான்ல, உனக்கு 2 கையை உடைச்சு விட்டுருப்பான். நிறைய லூ வந்து ரொம்ப கடுப்பா இருக்கான், எப்படியாச்சும் குன்னை தேடணும் கொல்லணும்னு. ஆனா அவன் அப்ப மறைஞ்சு போனவன் தான். அதுக்கப்புறம் அவன் கண்ணிலேயே பள்ளியான். அப்படிப்பட்ட ஆளுதான் இன்னமும் அவரு மேல பயங்கரமான கொலவெறி இருக்கு. நிறைய லூவை பார்த்தாலே எல்லாருமே பயந்து செதறுவாங்க. இதனால தான் நாங்களும் இந்த வாய்ப்பை எதுக்கு வேணும்னு சொல்லி நாங்க பயன்படுத்தணும். இதுவே எங்களுக்கு ஆப்பா அமையும்னு யாருக்கு தெரியும்? நம்மள மாதிரி ஆளுங்க லூ கிட்ட பகச்சு
வச்சுக்கவே கூடாது, இல்லன்னா அவ்வளவுதான், அதனால வேணாம், நீயும் அங்க போகாத. அவன் லொகேஷன் ஒண்டி கேட்டு அப்படியே போறானா. ஹீரோ கிட்ட அவன் கேக்குறான், ஆமா நீ எங்க தான் போற? அங்கதான் போறேன். அடே நான் எவ்வளவு விஷயத்த சொல்லியும் அப்படியே நீ போற. உழைக்கும் அவன் சொன்ன விஷயத்த அவன் கண்டுக்கல. அப்படியே அவன் போவானா. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அடிச்சிருப்பான்ல, அந்த இடம் அப்படியே பொடி பொடியா நொறுங்குது. இத பார்த்து இவன் பயங்கரமா ஷாக் ஆகுறான். இதுக்கப்புறம் ஃபைனலி ஒரு பில்டிங் பக்கம் வரான். இங்கதான் ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு எப்படி அந்த பொண்ணு இங்க இருக்கான்னு தெரிஞ்சிருக்கோம்னா, ஹீரோ ஒரு ஸ்டோனை குத்துருப்பான்ல, அது ஒன்னும் ஆர்டினரியான ஸ்டோன் இல்ல, ஒரு எனர்ஜி. அது பயங்கரமா வெளியே வரும். அந்த கியூபை வச்சு அந்த எனர்ஜியை அசால்ட்டா டிடெக்ட் பண்ணிட்டான். ஹீரோ கிட்டயும் அந்த கியூப் சொல்லுது, உள்ள ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க, கிட்டத்தட்ட 7க்கும் மேல நிறைய ஆளுங்க இருக்காங்க. சோ ஜாக்கிரதையா இருங்க. கண்டிப்பா அந்த குன் வேற இங்க வருவான்ல, சோ நான் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். உள்ள மாஸ்க் போட்ட எவனோ ஒருத்தன் பேசுறான். கூடவே அங்க ஒரு 3-4 பேர் கிட்ட இருக்காங்க. இவங்க எல்லாம் யாருன்னு நம்ம போக போக பார்க்கலாம். இந்த சைடு ஹீரோவும் வரானா. உள்ள ஒரு ஸ்ட்ராங்கஸ்டா ஒரு 7 பேர் இருக்காங்க. நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் மாஸ்டர். அதே மாதிரி அது இன்னொரு விஷயத்தையும் சொல்லுது. 3 நாளைக்கு முன்னாடி 3 ஸ்டோனை அப்டேட் பண்றதுக்கு அவன் கொடுத்திருப்பான்ல, பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட 98ல இருக்கு. அவ்வளவுதான், டைமிங் முடிய போகுது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இன்னமும் ஸ்ட்ராங் ஆக போறான். இந்த சைடு அங்க இன்னொருத்தனும் பாத்துக்கினே சொல்றான், அட இவன் யாரா, இவன் நோஞ்சா மாதிரி இருக்கான், நான் அசால்ட்டாவே என்னால முடிக்க முடியும். அங்க ஒரு வித்தியாசமான பர்சன் வரான். அப்பா நீ அந்த கேட்டை உடைக்கிறது கொண்டு பார்க்காத, அதனால நீயே உன்னோட அழிவை தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஆயிடும். அங்க சிஸ்டமும் நம்ம ஹீரோக்கு அவனோட ஸ்டாட்ஸை பத்தி சொல்லுது. அவனோட ஸ்ட்ரென்த் அது 52, நம்ம ஹீரோட ஸ்ட்ரென்த் 50 தானா. இதனால நம்ம ஹீரோ அங்க மிரட்ட ஆரம்பிக்கிறான். டேய் எனக்கு தெரியும் உன்கிட்ட கீ இருக்குன்னு, மரியாதையா எனக்கு தந்துரு. அப்படியா நீ மேல போகணும்னு ஆசைப்பாரியா? மேல போறவங்கள நான் எலிமினேட் செய்யணும். ஆல்ரெடியே உன்கிட்ட சொல்லிட்டேன், உன்னோட டெஸ்டினிய நீயே அழிச்சிக்க கூடாதுன்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி நீதான் கேட்காம இருக்க எவ்வளவு சொல்லியும். அங்க இப்படி உங்களோட சண்டையும் ஆரம்பிக்குது. இந்த சைடு யான் முன்னாடி அந்த பர்சனும் வரான். என்னையா உனக்கு ரொம்ப போரிங்கா இருக்கா? பரவாயில்ல நீ கவலைப்படாத, நம்ம ஏன் ஒரு படத்தை பார்க்க கூடாது? அது ஒரு சிசிடிவி தான், பாத்தியா? நம்ம இந்த படத்தை தான் பார்க்க போறோம். ஹீரோ எப்படி இந்த டவரை கிளைம் பண்ண போறான், அதுதான் இந்த படத்தோட பேரு. இந்த சைடு அவன் தாக்க வருவானா, ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோ தப்பிக்கிறான். அதே வேகத்தோட ஒரு பஞ்ச் அடிக்கிறான். அதுவும் அங்க வேலைக்கு ஆகல. திரும்பவும் தாக்கினாலும் எதுவும் ஆகல. அப்படியே நம்ம ஹீரோவை பிடிச்சு தூக்கி போடுறான். என்ன நீ ரொம்ப வீக்கா இருக்க, ஏன்னா அண்டர் கிரவுண்ட்ல இருக்க ஆளுங்களை கம்பேர் பண்ணா எல்லாம் ஒண்ணுமே இல்ல. எப்படியாச்சும் இவனோட வீக்னஸ் கண்டுபிடிச்சா தான் தோக்கடிக்க முடியும். ரிப்போர்டேஷனும் கூல் டவுன்ல இருக்கு, நான் ஜாக்கிரதையா இருக்கணும். இதே மாதிரி அவன் தாக்க ஆரம்பிக்கிறான். அங்க ஒரு அட்டாக்ல இருந்து தப்பிச்சு ஒரு தாக்குதல் அவன் தாக்கி தூரமா தள்ளி விடுறான். தாக்க வந்தா அவன் கையில ஹேமர் எடுத்து பயங்கரமா தாக்கிறான். நீ எப்படி உன்னோட கையில ஹேமரை வர வச்ச? நீ என்னதான் ஒரு பெரிய பாக்ஸரா இருந்தாலும், ஆனா இங்க இந்த மாதிரி விஷயம்லாம் வேலைக்கே ஆகாது. ஏன்னா நம்ம ஒன்னும் பாக்ஸிங் ரிங்ல இல்ல, வரட்டா அப்படின்னு சாவி எடுத்துட்டு அவன் மேல போறான். அங்க திடீர்னு ஒரு குணாயை வச்சு யாரோ ஒருத்தங்க தாக்குறாங்க. அங்க ஜஸ்ட் மிஸ்ல தான் தப்பிக்கிறான். திரும்பவும் சிஸ்டம் சொல்லுது, பின்னாடி இதுக்குள்ளே தாக்கி கீழே தள்ளி விட்டுறான். எனக்கு புரியல, நீ எப்படி எவ்வளவு முன்னேறி வந்த? அப்பல உன்கிட்ட தோத்து போயிருக்கானா? நீ பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காவும் தெரியல. என்ன மேல விடு, அதுக்கப்புறம் நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். அப்படியா, நான் உனக்காக வெயிட் பண்றேன். போனக்கப்புறம் தான் அந்த சிஸ்டமே சொல்லுது, உன்னோட காம்பேக்ட் ஸ்ட்ரென்த் அது 75ல இருக்கு மாஸ்டர், நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். என்னது, என்னோட ஸ்ட்ரென்த்தை கம்பேர் பண்ணா ரொம்ப அதிகமா? இதெல்லாம் என்ன கதையா இருக்கு? அப்படியே அவன் மேல போறான். அது ஒரு இருட்டு ரூம் தான். உண்மையை சொன்னா எனக்கு இவனை கொல்லணும்னு எந்த விதமான விருப்பமும் இல்ல. இவனை நான் கொன்னுட்டா இவனால என்னோட பிளேடு ரொம்ப அழுக்காகும். அங்க ஹீரோவும் கத்த ஆரம்பிக்கிறானா. அந்த குணாயை வச்சு அவன் தாக்க வரான். ஒரு அட்டாக்ல இருந்தும் அப்படி தப்பிக்கிறான். ஒரு அட்டாக்கும் பட போகும். ஜஸ்ட் மிஸ்ல அதுல இருந்தும் தப்பிக்கிறான். அதனால நம்ப முடியல, அது ஒரு கோ இன்சிடென்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்னோட சின்ன வயசுல இருந்தே இருட்டு அறையில போட்டு ரொம்ப நரகம்னா என்னன்னு காட்டியிருக்காங்க. அதனால எனக்கு ஒரு ஹிடனான ஸ்கில்லும் கிடைச்சது. அதுதான் சவுண்டை நல்லா கேட்க முடியும். சோ மத்தவங்களை கம்பேர் பண்ணா நான் ரொம்ப ஷார்ப். அதுல இந்த இடத்துக்கு எவ்வளவு வேணா ஸ்ட்ராங்கான ஆளுங்க வரட்டும், இருந்தாலும் அவங்களால என்ன ஏதோ பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நான் தான் கிங்கு. இதுக்குள்ள வந்துட்டாலே போதும், அவங்களுக்கு சுத்தமா அங்க கண்ணு தெரியாது. அங்க இதே வேகத்தோட தாக்க வரான். ஆனா கடைசியில நம்ம ஹீரோ கிட்ட அவன் பயங்கரமா அடி வாங்குறான். அங்க லீக்கும் சுத்தமா புரியல, எப்படா இவனால தாக்க முடியுதுன்னு. கடைசியில அவனும் அங்க காலி. இதனால அவன் ரொம்ப கடுப்பா வரான். என்னது, லீ அவன் தோக்கடிச்சிட்டானா? இன்னமும் நிறைய பேர் இருக்காங்க, பாத்துக்கலாம். இந்த சைடு ஒரு ஆளையும் ஒரு பொண்ணையும் காட்டுறாங்க. அந்த பொண்ணுக்கு வித்தியாசமா ஏதோ ஒரு பவர் இருக்கு. என்னதுன்னு நம்ம போக போகவே பார்க்கலாம். நான் எதிர்பார்க்கல, அந்த பர்சன் அவனால 2 பேரை தோக்கடிக்க முடிஞ்சிருக்கு. நம்ம அவன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். உன்னால முடியும்ல? அவளும் முடியும்னு சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ முன்னாடி ஒரு வயசான ஆள் இருக்காரு. அவரை உடனே அவன் தாக்க போறானா. தாக்குற அட்டாக்க அப்படியே அவரு பிடிக்கிறாரு. என்னப்பா, அந்த 2 பேரை தாக்கிட்டு டைரக்டா இங்க என்ன தாக்கலன்னு பாக்குறியா? அவங்க 2 பேரை கம்பேர் பண்ணா ரொம்ப டிஃபரெண்ட். உன்னால என்ன எதுவுமே பண்ணவும் முடியாது மாஸ்டர். நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். உன்னோட ஸ்ட்ரென்த் அது ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாதிரி உங்களோட ஸ்டோன் ப்ராசஸ் அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த ஆளு ஒரு லாக்க போட நம்ம ஹீரோலாம் அங்க எதுவுமே பண்ண முடியல. குணாய் எடுத்து அவன் தாக்க பாக்குறான். அதுவும் அங்க வேலைக்கு அவளை ஜஸ்ட் மிஸ்லாங்கன்னு தப்பிக்கிறான். எதிர்பார்க்கலடா நீ இந்த மாதிரி வித்தியாசமான ட்ரிக் எல்லாம் பண்ணுவேன்னு. எனக்கு இப்ப வர வழியில நான் உன்னை கொல்லணும்னு நினைக்கிறேன். என்னோட பவரை நான் காட்டணும்ல. அங்க அப்படியே ஒரே ஒரு பஞ்சு தான் விடுறான். இதுக்கே அந்த இடம் அப்படி அதிர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல
டைமிங்ல தான் திரும்பவும் தப்பிக்கிறான். அது திரும்பவும் தாக்க வரும்போதே சொல்றான், ஹேய் தம்பி, உன்கிட்ட பார்க்க ஆசைப்படுறேன், உன்னால என்ன பண்ண முடியும்னு. நான் நீ வீக்கா இருந்தா உன்னால இந்த இடத்துல ஒண்ணுமே பண்ணவும் முடியாது. சோ வா என் கூட சண்டை போடு. யோ இரியா, சாப்பிடும் போது எப்படி பேசக்கூடாதோ அது மாதிரி சண்டை போடும் போதோ நீ பேசக்கூடாதியா? இது வந்து ஒரு ரூல் மாதிரி. ஆனா அந்த ஆள் அவளைக்கும் கண்டுக்கல, ஒரே ஒரு பஞ்சு தான் அடிக்கிறான். அதுக்கே அந்த இடம் சின்ன பின்னமாவுது. அவ்வளவுதான் உன்னோட கதை இங்கேயே முடியுதுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே அந்த சிஸ்டம் சொல்லுது, மாஸ்டர் உங்களோட அந்த ஸ்டோன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அப்கிரேட் ஆகுறது. அதனால அவனோட உடம்பு முழுக்க அப்படியே ஒரு மாதிரி பவர்ஸ் இறங்க ஆரம்பிக்குது. ஹீரோவும் எழுத சொல்றான், என்னப்பா அதுக்குள்ள நீ முடிச்சிட்டியா? ஹெல்ப் ஆனதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நீ பண்ண வேலையால எனக்கு வார்ம் அப் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது. நான் இப்பதான் ஆரம்பிக்க போறேன். பரவாயில்லையே, நான் எதிர்பார்க்கல நீ இந்த அளவுக்கு ஒரு டஃப்பான மேனா இருப்பேன்னு. வா உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை காட்டு. அங்க நம்ம ஹீரோ பயங்கரமா அடிக்கிறானா, அந்த ஃபோர்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்கு, அந்த ஆளால தாங்கவே முடியல. அங்க திடீர்னு அவனோட பாடி முழுக்க ஒரு மாதிரி பவர்ஸா ஃப்ளோ ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. விட்டா அவ்வளவுதான் இங்கேயே அது எக்ஸ்ப்ளோட் ஆயிடும். மாஸ்டர் நீங்க கவலைப்படாதீங்க, சிஸ்டம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. நீங்க வெறுமா உங்களோட வேலையை பாருங்க. டேய் தம்பி, நீ வந்து என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளேயே ஹீரோ அவனோட பவர் யூஸ் பண்ணி ஒரே ஒரு அடி தான் அடிப்பான். இதுக்கே அவனோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுது. பாக்குற மேல இருக்க அந்த ஆளால ஒண்ணுமே நம்ப முடியல. ஓ என்னையா இது, நம்ம ஹையர் பண்ணது எல்லாமே ப்ரொஃபஷனல், இருந்தாலும் எப்படி இவனால தோக்கடிக்க முடியுது? ஏன்னா தோத்து போனவன் சி லெவலு. மாஸ்டர் நீங்க வந்து கவலைப்படாதீங்க, இன்னமும் அந்த பொண்ணும் அந்த ஆளும் இருக்கான். பொண்ணை நீங்க சாதாரணமா எடையே போடக்கூடாது. என்ன சொல்ல வர? அதுவா, நீங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள பார்த்தது எல்லாமே சிறிய விஷயம் தான். ஆனா இன்னமும் இந்த பறந்து விரிந்த இந்த உலகத்துல இன்னமும் நிறைய விஷயத்த நீங்க பார்க்கல. யோ என்னையா சொல்ல வர? டைரக்டா சொல்லி தொலையா? பொண்ணுக்குன்னு தனியா சில பல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. கையில ஒரு பிரேஸ்லெட் இருக்கும், அதை ஒண்டி அவுக்கவே கூடாது. அப்படி அதை ரிமூவ் பண்ணிட்டா அவ்வளவுதான், நம்ம இங்க இருந்து ஃபர்ஸ்ட் தப்பிக்கணும். பொண்ணுக்கும் ஏதோ ஒரு மர்மமான விஷயம் இருக்கு, அதை நம்ம போக போகவே பார்க்கலாம். சீன்ல ஹீரோ அங்க ஓடி போறான். அவனுக்கு முடியவே இல்லை, இருந்தாலும் எப்படியாச்சும் யாவை காப்பாத்தணும்னு சொல்லி அப்படியே தைரியத்தை வளர்த்து நான் வந்து யாவை காப்பாத்தணும், அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். அவ தேடி கண்டுபிடிக்கணும், யாவை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு சொல்லி அங்க போறான். உங்களோட எக்ஸைட்மெண்ட்டும் உங்களோட சைக்காலஜிக்கல் லெவலும் அதிகரிக்குது. நீங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், ஏன்னா இன்னமும் எல்லாம் முடியல. கண்டிப்பா யாவை காப்பாத்துறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். முன்னாடி எத்தனை பேர் வேணா வரட்டும், அவங்க எல்லாரையுமே நான் துவச்சு எடுக்க போறேன். அதே மாதிரி அவன் ஒரு டோர் கிட்ட போறான். மாஸ்டர் உங்க முன்னாடி ஒரு 2 பேர் இருக்காங்க டார்கெட்டா. இது வரைக்கும் நம்ம ஹீரோவோட வாழ்க்கையில அங்க என்னென்ன நடந்ததோ அது எல்லாத்தையுமே நம்மளுக்கு சொல்றாங்க. என்னோட வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா தான் போச்சு. நான் யாவை ரொம்ப விரும்பினேன். பாருக்கு அப்புறமா எல்லா விஷயமும் நல்லா தான் போச்சு. நல்லா போகும்போது எனக்கு சண்டை ஏற்பட்டது. அதுக்கப்புறம் தான் நான் அந்த கியூபை சந்திச்சனே, அதனால எனக்கு வித்தியாசமான பவர்ஸ் எல்லாம் கிடைச்சது. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி நான் ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ணா எனக்கு பவர் வரும்னு. சோ நானும் ஏகப்பட்ட ஸ்டோன்ஸை வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அதே மாதிரி எனக்கு பவர்ஸும் கிடைக்க ஆரம்பிச்சது. வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போச்சு. யா கூட என்னோட சேஞ்சஸ் நோட் பண்ணா, இருந்தாலும் நான் அவகிட்ட இருந்தே அதை மறைக்கிறதுக்கு சூஸ் பண்ணேன். ஆனா அப்படி இருந்தோம் ஒரு நாள் இந்த விஷயம் ஏற்பட்டது. யாவை அந்த லூ வந்து கிட்னாப் பண்ணிட்டான். அதனால நான் ரொம்ப கடுப்பானேன். ஆனா நான் ஒன்னும் விட்டு கொடுக்க போதில்ல. நம்ம இன்னோசென்டான யாவை அவங்க கிட்னாப் பண்ணிட்டாங்க. ஒரு ஹாஸ்டேஜ் அவளை பிடிச்சி வச்சிருக்காங்க. என்னால ஏத்துக்கவும் முடியல. இதுக்காக நான் எல்லாரும் கூடயும் அங்க சண்டை போட்டேன். அவங்க எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நான் வந்து அவங்கள விட்டு வைக்க போதில்ல. யாவை நான் தான் காப்பாத்தணும். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ அந்த டோரை தொந்து வரானா, அவங்க 2 பேரும் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ண இருக்காங்க. உனக்காக தான் வெயிட் பண்ண. அந்த பொண்ணும் ஓடி போய் ஏதோ வந்து செக் பண்றா. அட என்னப்பா, இவன் வந்து ஒரு சூப்பர் ஹியூமன் நான் நினைச்சேன். ஆனா இங்க வந்து அந்த மாதிரி எதுவும் தெரியல எனக்கு. அவன் கிட்ட கல்டிவேஷனும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்படி பார்த்தா இவ்வளவு தூரம் அவன் சண்டை போட்டது எல்லாமே அவனோட பியூர் ஸ்ட்ரென்த், அது வழியா தான் அவன் சண்டை போட்டிருக்கான். அப்படியா, இவன் ஒரு பாடி ரீஃபைனரா? நான் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அப்படியே அவ தாக்கிடுறா. அங்க நம்ம ஹீரோக்கும் ஒண்ணுமே புரியல, வாங்கும் பயங்கரமா தாக்கிடுறான். அட இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவனை மாதிரி ஒரு பாடி ரீஃபைனரை இது வரைக்கும் நான் மீட் பண்ணதில்ல. ஆமா, இந்த பொம்பளை என்ன ஒரு பைத்தியமா, சைக்கோ மாதிரி இப்படி பண்ண இருக்கா? ஆனா அவ திரும்பவும் யோசிக்காம பயங்கரமா தாக்கிறா. இதனால ஹீரோ ரொம்ப கடுப்பாகிறானா. திரும்பவும் தாக்க போனா அப்படியே தாக்கி தூரமா தள்ளி விட்டுறா. இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தம்பி, உன்னால அந்த பொண்ணு முன்னாடி ஜெயிக்க முடியாது, நீ தோல்வியை ஒத்துக்கோ வாங்க. ஆனா நம்ம ஹீரோ இதனால ரொம்ப கடுப்பாகிறானா. எழுந்து அங்க பயங்கரமா தாக்குறான். இது அந்த பொண்ணுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. இது வந்து நல்லா இருக்கு. அங்க இன்னமும் நம்ம வாங்க அடிக்கும் போதெல்லாம் அவளுக்கு ரொம்பவும் நல்லா தான் ஃபீல் ஆகுது. அதே மாதிரி அங்க அடிச்சடிச்சு அவளோட முகத்துல இருந்து அங்க ரத்தமா ஊத்துது. பின்னாடி அவன் தடுக்கிறான். ஏய், நீ வந்து இதுக்கு மேலேயே ஏதோ பண்ணக்கூடாது. நீ வந்து அந்த பவரை ஆக்டிவேட் பண்ணக்கூடாது. நீங்க வந்து என்ன விடுங்க, நான் வந்து கேட்க போதில்ல. நான் ஸ்ட்ராங் ஆக போறேன். இதுதான் ஒரு வழி. அந்த பொண்ணு சைக்கோத்தனமா கீற ஆரம்பிக்கிறா. அங்க நல்லா தேடி பாக்குறானா, எங்கேயுமே அவளை காணும். திடீர்னு நம்ம வாங்கோட ரத்தத்தை அவ நக்குறா. ஆமா, நீ என்ன பண்ண இருக்க? அங்க திரும்பவும் தாக்குறான். ஆனா அவளோட வேகம் ரொம்ப அதிகமா இருக்கு. திடீர்னு அவ ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கிற மாதிரி தெரியுது. வாங்குக்கு ஏதோ ஒரு விஷயம் அங்க சரியா இல்லன்னு தெரியுது. திரும்பவும் தாக்குறா. ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ தப்பிக்கிறான். அங்க இதே மாதிரி சண்டை வந்து போகுதா. அவர் ஒரு கட்டத்துல ஒரு நீட்ல எடுத்து தாக்குறாரு. அப்புறம் தான் வாங்கே புரியுது, அட இந்த பொண்ணு ஒன்னும்
ஒன்னும் மனுஷில இவ ஒரு மாஸ்டரா? அந்த ஆளும் வந்து சொல்றான், அவ்வளவுதான், நல்ல வேலை நான் வந்து தத்துட்டேன், இல்லனா அவ்வளவுதான் என்ன ஆயிருக்கும். இவனால இந்த பொண்ணு லெவலப் ஆகுறான்னு நினைக்கிறேன். அதுதான் இவளை இன்னமும் உற்சாகமாக்குது. ஓ, இவனும் நடுவுல இருக்கணுமா? ஆனா இதுதான் எனக்கான சரியான வாய்ப்பு. இப்படி அவன் போகலான்னு பாக்குறான். அதுக்குள்ள ஒரு விண்ட வச்சு ஏதோ ஒரு அட்டாக்க பண்ண ரொம்ப ஷாக் ஆகுறான். எப்படி இவரு இந்த அட்டாக்க பண்ணாருன்னு. திரும்ப அவரு தாக்குறதுக்கு வராரா, சிஸ்டம் அவங்க தப்பிக்கிறதுக்கு சொல்லுது. நல்ல வேலை நம்ம ஹீரோ வந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறான், இல்லனா அவ்வளவுதான் அந்த இடத்துலயே அவன் காலி ஆயிருப்பான். அந்த பொண்ணோட நிலைமை இன்னமும் மோசமாவுதா. அங்க டக்குன்னு அவரு ஹீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்னால இப்போ எதுவுமே பண்ண முடியாது, இவ்வளவு நான் பாத்துக்கணும், இல்லனா அவ்வளவுதான். தம்பி, நீ வந்து மேல இருக்கிற அந்த பொண்ணை காப்பாத்தணும், அதுக்காக தானே போயின்னு இருக்க. வந்து போகலாம், உன்னை வந்து நான் எதுவுமே பண்ண போதில்ல. நீங்க சொல்றபடி பார்த்தா நான் வந்து எப்படி இதை நம்புது? ஏன்னா யாருக்கு தெரியும், போனக்கு அப்புறம் நீங்க தாக்கிட்டா நான் உண்மையா சொல்றேன், நான் ஒன்னும் தாக்க மாட்டேன். அப்படியா வாயால சொன்னா என்னால எப்படி நம்ப முடியும்? நான் இந்த சைடு பார்க்காத போது என்ன திடீர்னு நீங்க தாக்கிட்டா, சரி இந்த மாதிரி நான் ப்ராமிஸே பண்றேன். ஒரு காயின் எடுத்து அதுல ரத்தத்தால ப்ராமிஸ பண்றாரு. நான் வந்து ஏதாச்சும் பண்ணனா நான் வந்து டஸ்டா மாறிடுவேன். ஏன்னா இது ஒரு கல்டிவேட்டரோட ப்ராமிஸ். அப்படியும் நீ நம்பலனா அந்த காயினை என் கிட்டே நீ திரும்பவும் தரலாம். சரி பெருசு, இந்த மாதிரி நான் உன்னை நம்புறேன். ஆனா எனக்கு இன்னமும் கூட விளாடணும்னு ஆசையா இருக்கு. இப்போ எனக்கு டைம் இல்ல, வரட்டா? இந்த காலத்து பசங்களை இவங்க வந்து ரொம்ப ஸ்கேரியா இருக்காங்க. இதுக்கப்புறம் மேல ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவளோட பேரு மீஷா. இவளுக்கும் அங்க இருக்கிற அந்த உல்ஃபு பொண்ணு, ஓல்டு மேன், அவங்க ரெண்டு பேருக்கும் கனெக்ஷன் இருக்கு போல. அங்க மீஷாவை அவன் கான்டாக்ட் பண்றான். மீஷா, இப்போ வந்து ஒரு பெரிய பிரச்சனை, நான் சொல்றது கேக்குதுல, நான் அந்த பொண்ணோட நிலைமை மோசமா இருக்கு, நான் வந்து உன் கிட்டயே வந்து பேசுறேன். நான் என்ன ஆச்சுன்னு தெரியல. மீஷா பக்கத்துல இருந்து எந்த விதமான குரலும் வரல. அங்க மீஷா மயங்கி போயிருக்கா. யாரோ ஒருத்தங்க ஹெட்செட்டை கைட்டுறாங்க. யாருன்னு தெரியல, குண்ணா இருக்குமோ இருக்கலாம், நம்மளும் போக போக பார்க்கலாம். அங்க மீஷாக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னு அவருக்கு புரியுது. ஆமா, இப்போ யாரா பேசுது? இந்த சைடு அங்க பிளான் எல்லாமே நாசமா போயிடுச்சா? அங்க பெருசு பிளான் அப்படியே சேஞ்ச் பண்ணி விடுது. இப்போ வந்து இங்க இருக்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம். அதனால நம்ம இங்க இருந்து போறதுதான் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நீ வந்து உன்னோட பிளானை இப்போ டெர்மினேட் பண்றதுதான் நல்ல விஷயமா இருக்கும். அட என்னையா சொல்றேன்? ஏய் சூ, உனக்கு வந்து நான் நிறையவே காசை கொடுக்கறேன். உனக்கு எவ்வளவு வேணும்? 2 மடங்கா 3 மடங்கா இல்ல அதிகமா வேணுமா சொல்லு. மிஷினை நீ வந்து எப்படியாச்சும் முடிக்கணும். திடீர்னு அவன் ஏதோ ஒரு அட்டாக்க பண்றான். அந்த டால் அவங்க பேசுது. ஏய், நீ வந்து என்ன யோசனை இருக்க? நான் வந்து காசுக்காக வேலை செய்யறேன்னு யோசிக்கிறியா? காசுக்காக நான் ஒன்னும் உன்னோட ஆர்டர் எல்லாம் செய்ய மாட்டேன். நான் இப்போ அந்த குண்ணை விடவும் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான டார்கெட் வந்து கிடைச்சிருக்கு. அவனுக்காக நான் வெயிட் பண்ணிருக்கேன். அவன் வரட்டும். கதுவத்தை வந்து அப்படியே உடச்சிட்டு வருவானா? அங்க கியூபா சொல்லுது, கிட்டத்தட்ட நம்ம ஸ்டார்டிங்ல 7 ஆப்பனண்ட்டை பார்த்திருப்போம். அதுல இப்போ மீதி 2 பேர் தான் இருக்காங்க. அந்த 2 பேர்ல ஏதோ ஒரு ஆப்பனன்ட் டிசப்பியர் ஆயிட்டான். அட என்ன சொல்ற? இப்படி இவன் சொல்லும் போதே மேலதான் இருக்கான். அவன் கூடவே ஒரு வித்தியாசமான பொம்மையும் இருக்கு. அதே அது ஆப்பனன்ட்னு சொல்லிக்குது. ஆனா மாஸ்டர் அவனோட காம்பேக்ட் பவர் அது வந்து 7ல இருக்கு. என்னது, வெறும் 7 தானா? உண்மையிலேயேவா? ஆமா, அதே மாதிரி அந்த டால் கிட்ட நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். அது என்னப்பா, நீ வந்து எவ்வளவு தூரம் வந்திருக்க, நான் உன்னை அப்படியே விட்டுருவேன் நினைக்கிறியா? நாங்க 2 பேரும் லெவல் பி வாரியர். நான் நீ அடிக்கிற அடியில என்னோட மண்டை வந்து ஒரு முட்டை மாதிரி உடஞ்சிரமோன்னு பயமா இருக்கு. இப்படி சொல்லிட்டு திடீர்னு அவன் ஏதோ ஒரு விஷயத்த பண்றானா? அவன் கையில ஏதோ ஒரு பவர் வருது. அதை வச்சு தாக்கின செகண்டே ஹீரோ எங்கேயோ போய் விழுறான். அங்க வாங்க எதுவுமே புரியல, இவன் எப்படி இதெல்லாம் பண்றான்னு. ஹேய், நீ வந்து ஒரு டேட் டேபிள் தான். அதாவது நீ வெறுமா உன்னோட ஸ்ட்ரென்த் ஒண்டி தான் நீ மொத்தமா நம்பி இருக்க. ஆனா என் முன்னாடி அது வந்து வேலைக்காவது. ஏன்னா என் கிட்ட பப்பட்டேரி, டெயில்ஸ்மேனு, டெலிபோர்டேஷனு, பியூரான டெக்னிக்னு ஏகப்பட்ட டெக்னிக் இருக்கு. இது முன்னாடி உன்னால ஜெயிக்க முடியுதான்னு நான் பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அப்படியே அவங்க சண்டை போடுறாங்க. அவங்களோட சண்டை ரொம்ப பயங்கரமா போகுது. கட்டத்துல ஹீரோட வாயில இருந்தெல்லாம் அங்க ரத்தமா ஊத்துதா. அங்க அப்படியே அவன் சிரிச்சுக்கினே வரான். பரவாயில்லையே, இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. அதே மாதிரி அவங்க திரும்பவும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. அந்த சண்டையில அந்த பப்பட்டை வச்செல்லாம் தாக்க ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ அதையும் தாக்கிறான். அங்க ஒரே புகை மூட்டமா இருக்கும்போது நம்ம ஹீரோ பேக்லயே அவன் தாக்க வரான். அங்க ஹீரோட நெஞ்சிலேயே அவன் ஒரு பஞ்சு விட்டுறானா. அவனோட வாயிலிருந்து ரத்தம் அப்படியே கொப்பளிக்குது. ஆனா அப்புறம் தான் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணுவான். நம்ம ஹீரோ அவனோட முடிய பிடிச்சுன்னு இருப்பான். அடே முடிய விடுறா, முடிய பிடிக்காத, அது வந்து எனக்கு ரொம்ப வலிக்குது. இதை ஒரு அட்வான்டேஜா வச்சு முடிய இன்னமும் டைட்டா பிடிச்சு ஒரு பயங்கரமான பஞ்ச் அடிக்கிறான். அங்க அவன் எங்கேயோ போய் விழுறான். அவனோட முடி நம்ம ஹீரோட கையில தான் இருக்கு. காம்பேக்ட் பவர் அந்த அளவுக்கு இல்ல. அப்படி பார்த்தா இவன் ஒரு சாதாரணமான ஆளு தான் நினைக்கிறேன். என்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்ல அடிச்சா இவன் வந்து இப்போதைக்கு காலியா இருக்கணும். அதே மாதிரி அந்த பப்பெட்டுக்குள்ளேயும் ஒரு இன்டர்மீடியட்டான ஒரு ஸ்டோன் இருக்கு. அந்த ஆளு இறந்து போயிட்டானு பார்த்தா இன்னமும் அவன் இறக்கல, அவனுக்கு உயிர் இருக்கு. இதை பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமாவறான். அடே, நீ வந்து என்னோட டிஃபென்சிவ் டெயில்ஸ்மேன், அதை வந்து நாசமாக்கிட்ட ஒரே பஞ்சில. நான் எதிர்பார்க்கல நான் வந்து இதை பயன்படுத்தணும்னு. அவனோட டெயில்ஸ்மேனை வச்சு அவனையும் அவன் அவேக்கன் பண்ணிக்கிறான். அங்க அவனோட முடிக்கள் எல்லாம் அப்படியே மாறுது. ஏய், எனக்கு வந்து இந்த ஃபைட்ல எதுவுமே கிடைக்கலன்னு வச்சுக்கேன். ஸ்பெண்ட் பண்ண எல்லா காசுமே அங்க
ஒண்ணுமே இல்லாம போயிடும். திடீர்னு அவன் மேல எல்லா டெய்ல்ஸ் மணியும் ஒட்டிக்க அவனோட முடி கலர்ல இருந்து அவனோட அப்பியரன்ஸ் அப்படியே பயங்கரமா சேஞ்ச் ஆகுது. அவ்வளவுதான்டா. இது பண்ணதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னை இங்கே கொல்லணும். சம வேகமா தாக்குறான். இந்த வாட்டி அவனால சம வேகமா மூவ் பண்ண முடியுது. அங்க ஒரு டெய்ல்ஸ் மணியை ஒட்டி விட்டுறான். இதனால நம்ம ஹீரோ எங்கேயோ போய் விடுறான். அங்க இன்னமும் விடாம அந்த பப்பட்டை வச்சுலாம் அவன் தாக்குறான். அந்த பப்பட்டை பிடிக்கும் போது நம்ம ஹீரோவை அவன் தூரமா தள்ளி விட்டுறான். ஏய், என்ன யோசிக்கிறேன்? நான் உன் மேல ஒரு டெய்ல்ஸ் மேன ஓட்டினல, அதோட காஸ்ட் அது எந்த அளவுக்கு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அதோட விலை கிட்டத்தட்ட 3.5 மில்லியன். அங்க டெய்ல்ஸ் மேனை பயன்படுத்தி ஒரு பயங்கரமான அட்டாக் பண்றான். அந்த இடமே பயங்கரமா வெடிக்குது. அவ்வளவுதான். இது ஓவர் ஆயிடுச்சு. இது எல்லாத்தையுமே அந்த ஆளும் பார்த்துன்னு இருக்கான். பரவாயில்லையே, இவன் வேலையை முடிச்சிட்டான். அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. நான் நல்லா ஊத்து பாப்பானா? அங்க நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகல. அவன் கையில ஒரு ஷெவல் இருக்கும். அதை வச்சு அவன் பிளாக் பண்ணிட்டான். உன் கையில எப்படி ஷெவல் வந்தது? உன்னால எப்படி அதை பிளாக் பண்ண முடிஞ்சது? வெறும் ஷெவலை வச்சு. அதான் சாதாரணமா இந்த ஃபார்மிங் எல்லாம் யூஸ் பண்ற ஷெவல். நார்மலான ஷெவலுக்கே பார்த்தல எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு. இதோட விலை அது வெறும் ஒரே $1. இதுக்கு போய் 3.5 மில்லியனை வேஸ்ட் பண்ண. நீ என்ன ரொம்ப கடுப்பேத்திட்ட. நான் உன்னை அழிக்காம விட போதில்ல. இதுக்காக 140 மில்லியனை எரிச்சாலும் எனக்கு பிரச்சனையே இல்ல. இதனால அவனோட டாலை வச்சு இன்னமும் ஒரு பயங்கரமான அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ கிட்ட தான் பயங்கரமான டெக்னிக் எல்லாம் இருக்கும்ல, அதை பயன்படுத்தி டக்குன்னு அவன் சம வேகமா அந்த டாலை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிறான். இதை பாக்குற அவனால எதுவுமே நம்ப முடியல. நம்ம வாங்கும் டக்குன்னு அந்த ரோப்பை பிடிச்சு அவனை அப்படியே இழுத்து பயங்கரமா அடின்னு அடிக்கிறான். அதனால அவனோட நிலைமை ரொம்ப மோசமாகுது. இன்னமும் அவன் கிட்ட 5 டெய்ல்ஸ் மேன் இருந்திருக்கும். ஆனா அதை கூட அவனால யூஸ் பண்ண முடியல. ஆனா என்னன்னு தெரியல, நம்ம ஹீரோக்கு இத்தனை பேரு கூட சண்டை போட்டிருப்பான்ல, ஒரு மாதிரியாவது அவனுக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி மங்களா தெரியுது. அங்க ஃபைனலா ஒரு டோரும் இருக்கு. அது திறக்கிறானா, இந்த சைடு அந்த வயசானவரும் சொல்றாரு, இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது, நம்ம போகணும். இல்ல, நான் ஒன்னும் போக போதில்ல. எனக்கு நல்லாவே தெரியும் இங்க என்ன ப்ரொடெக்ட் பண்ண போறீங்கன்னு. ஏன்னா நான் தான் 3rd சன் ஆஃப் யான்ஸ். எங்க ஃபேமிலியோட பேரை நான் அப்படியே நாசமா போக கூடாது. அதே மாதிரி நான் இன்னமும் அந்த ரிவெஞ்ச மறக்கல. என்கிட்ட அந்த ட்ரம் கார்டும் இருக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நான் விட போதில்ல. எனக்கு புரியுது, எனக்கு உங்களோட சேஃப்டி அது முக்கியம். இந்த சைடு அந்த ஸ்டோனை பயங்கரமா ஜொலிக்குதா, அவன் அப்படியே குதிச்சு வெளியில போறான். இதை ஒரு வாய்ப்பா வச்சு அந்த இடத்த ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடலான்னு பாக்குறான். ஆனா நம்ம கீமா அதுல இருந்து தப்பிச்சு அங்க பயங்கர வேகமா தாக்குறதுக்கு வரானா. பயந்து போய் ஏகப்பட்ட டெய்ல்ஸ் மேன அவன் பயன்படுத்துறான். ஜஸ்ட் மிஸ்ல அதுல இருந்து தப்பிச்சு அவங்க பயங்கரமா அவன் தாக்க வரானா. வாங்க அவன் ஒரு டிராப்ல மாட்ட வச்சுறான். அந்த இடம் பயங்கரமா வெடிக்குது. நம்ம வாங்கோட மண்டியிலயும் ஒரே ஒரு விஷயம் தான் ஓடிக்கினே இருக்கு. யாவ நான் எப்படியாச்சும் காப்பாத்தணும். நான் அதுக்கு இவனை ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே இல்லாம ஆக்கணும். அங்க அதே வேகத்தோட பயங்கரமா அந்த ஆளை தாக்குறான். அந்த இடமே தரமட்டமா அழியுது. அங்க மழையும் பெய்ய ஆரம்பிக்குதா. அங்க அவனோட எனர்ஜி அது சென்ஸ் ஆகல. இப்போ என்னால யாவ காப்பாத்த முடியும்ல. அங்க யாவ தேடி அவன் போறான். மேல அந்த ஆளு இருக்கான். ஆமா, யா எங்கடா இருக்கா? மரியாதையா சொல்லு. அவன் அங்கதான், அதோ அந்த ரூம்ல இருக்கா. அந்த ரூம்ல போய் பாக்குறானா, அவளை அப்படியே கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அங்க யாவும் கதறான், வேணான்னு. வாங், என்னோட சேரு கீழே ஒரு பாம் இருக்கு. நான் எழுந்தா அவ்வளவுதான், கண்டிப்பா அது பிளாஸ்ட் ஆயிடும். நம்ம 2 பேரும் இங்கேயே இருந்து போயிடுவோம். அங்க திடீர்னு டோரும் க்ளோஸ் ஆகுது. அங்க இன்னொருத்தன சொல்றான், உன்னால எதுவுமே பண்ண முடியாது, வசமா மாட்டிக்கினேன். ஏன்னா இந்த ரூமை உனக்காகவே ஸ்பெஷலா மாடிஃபை பண்ணுது. ஹீரோ இந்த பாமை எப்படியாச்சும் டிஃப்யூஸ் பண்ணலான்னு பாக்குறான். அங்க வாங்கல டெலிபோர்ட்டும் ஆக முடியல. நான் எப்படி இந்த பாமை சேஃபா டிஃப்யூஸ் பண்றது? அங்க சிஸ்டமும் சொல்லுது, நீங்க ஒரு ஒயரை கட் பண்ண வேண்டிதான் உங்களால அதை டிஃப்யூஸ் பண்ண முடியும். அங்க அவன் எவ்வளவோ ட்ரை பண்றான், இருந்தாலும் அது டிஃப்யூஸ் ஆகுற மாதிரியே தெரியல. ஒரு கட்டத்துல எல்லாத்தையுமே உன்னோட அந்த இன்னர் டைமென்ஷன் அதுக்குள்ள போட்டுறானா. டைமிங் கொஞ்சம் கொஞ்சமா குறையவது. இந்த சைடு அவனுக்கும் புரியுது, என்ன ஆச்சு, பாம் எதுக்கு வெடிக்கல. நான் 3-4 வரும்போது அது உள்ளே வெடிக்க அவனோட மைண்டே அப்படியே பிளாங்க் ஆயிடுது. அவனுக்கு என்ன ஆகுதுன்னே தெரியல. அங்க யாவும் பயங்கரமா கத்துறான். அங்க அவனுக்கு ஒண்ணுமே புரியலையா. கண்ணை வச்சு யாவ அங்கேயே சுட்டுறான். நம்ம சீக்கிரமா இங்க போகணும், ஏன்னா இங்க இருந்தா நம்மளுக்கு அது டேஞ்சரா தான் அமையும். என்னால மூவ் பண்ண முடியல. அங்க சிஸ்டம் சொல்லுது, எதிர்பார்க்கல அந்த இன்டர்மீடியட் ஸ்டோனோட அது வெடிக்கணும். யாமலையும் ரத்தமா ஊத்துதா. கொஞ்ச நேரம் அப்புறம் தான் நம்ம ஹீரோவால அங்க மூவே பண்ண முடியுது. தொட்டு பாக்குறானா, யாமல அப்படியே ரத்தமா ஊத்துது. யா, நீ கவலைப்படாத, உன்னை நான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறேன், உனக்கு எதுவுமே ஆகாது. ஆனா அதுக்குள்ள யாரோ ஒருத்தங்க டெலிபோர்ட் ஆகுறாங்க. உன்னால அவளை காப்பாத்த முடியாது, நான் பாத்துக்கிறேன். அவன் கிட்ட ஒரு ப்ராமிஸ பண்ண, இந்த மாதிரி நான் அவளை ப்ரொடெக்ட் பண்ணுவோம். அதுவும் எப்பயுமே நீ பண்ணதெல்லாமே ஓகே தான், இருந்தாலும் உன்னையே உன்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியல. அப்படியே அவரு குதிக்கிறாரா. அவன் ரொம்ப பயந்து போயிடறான். யாவோட அவங்க 2 பேரும் எந்த போயிட்டாங்கன்னு. நான் அவருக்கு அங்க எதுவுமே ஆகல. இப்பதான் அவர் ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாரு. இவ்வளவு பிரச்சனை உருவாச்சுல, இந்த விஷயத்துக்கும் இந்த சூப்பர் ஹியூமனுக்கான உலகம் கிரியேட் ஆனதுக்கும் மெயின் காரணமே நான் தான். அதனால நானே இதை பாத்துக்கிறேன். அப்படி அவர் அங்கேயே மறைஞ்சு போயிடுறாரு.
நம்ம யாவோட ஃபேமிலி ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. நம்ம வாங்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. யாவையும் அவனால காப்பாற்ற முடியல. கியூபுக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல. அங்க ரெஸ்பான்ஸே ஆகல. என்னோட மைக்ரோ விஷனும் டெலிபோர்டேஷன் விஷயம் தான் இப்போ ஒர்க்கே ஆகுது. ஆனா அப்படி இருந்தாலும் நான் ரொம்ப வீக்கா இருக்கேன். இப்போ எனக்கு புரியல யாவை நான் எப்படி திரும்பவும் கொண்டு வரது. அங்க திடீர்னு ஒரு பொண்ணு சொல்றா, ஹேய் நீ வாங்கு தானே, அவன் கூட பேசணும். அந்த யாங்லு அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். இது தெரியுமா? அப்போனா அவன் எங்க இருக்கான், சீக்கிரம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவங்க வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க நம்ம ஹீரோ கேக்குறான், லூ எங்க இருக்கான் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒரு கொஸ்டினை கேட்கணும். கியூபு, கல்டிவேஷன், மியூட்டன்ட், இந்த சூப்பர் ஹியூமன்ஸ் இவங்கெல்லாம் எதுக்கு வெளிக்காட்டிக்க மாட்டாங்க? ஏன்னா அதுக்குன்னு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு சில பல ஆளுங்க இருக்காங்க. அதே மாதிரி தான் உனக்கும் இருக்காங்க. இப்போ நான் இல்லனா இப்போதைக்கு நீ உயிரோட கூட இருந்திருக்க மாட்டேன். நீங்க என்ன ப்ரொடெக்ட் பண்றீங்க. அப்ப பின்னாடி இருக்க அந்த 3 பேர் யாரு? அவங்க எப்ப வேணாலும் என்ன ஷூட் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. அதே மாதிரி நீயும் கைய கீழே விடாத. ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் உன்கிட்டயும் கன் இருக்கு. அதே டைம்ல அங்க மொத்தவங்க தாக்க வராங்களா, அங்க அவ தடுக்கிறா வேணான்னு. அதுக்குள்ள அங்க இன்னொருத்தனும் சொல்றான், நான் அதான் சொன்னல இந்த மாதிரி ஆளுங்க இப்படிதான். நீ என்ன இன்னமும் நம்பலையா? ஆனா நம்ம ஹீரோக்கு அவளைக்கும் நம்பிக்கையே இல்ல அந்த பொண்ணு மேல. அங்க இதுக்கு முன்னாடியும் வந்திருப்பாங்களே அவங்கள பத்திலாம் அவன் யோசிக்கிறான். ஆமா உங்களோட மோட்டிவ் அது என்னது? உங்களை மாதிரி ஆளுங்களை ப்ரொடெக்ட் பண்றதுதான். ஏன்னா நீங்க ரிஸ்க்ல இருக்கிறீங்க. அதனால நீ ஃபேவரை ரிட்டர்ன் பண்ணுவேன் நான் நம்புறேன். அது சரி, உங்க ஆளுங்களோட லெவல நீ ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அவங்களது ரொம்ப கம்மியா தான் தெரியுது. பாஸ் அவனோட லெவல பார்க்கும்போது பி லெவல்ல இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இதனால அந்த லேடியும் ஒரு 3 மிஷினை கொடுக்குறா. உனக்கு 3 மிஷினை நான் கொடுக்குறேன். இது 3த்தையும் நீ கம்ப்ளீட் பண்ணிட்டா லூ எங்க இருக்கான் அந்த விஷயம் உனக்கு தெரிய வரும். இப்ப அது ஒண்டியில எனக்கு அந்த பொண்ணு அவனை பத்தின இன்ஃபோவும் எனக்கு வேணும். சரி, கண்டிப்பா நீ பண்ண வேண்டிய வேலை என்னன்னா ஒரு பாடி கார்டா இருக்கணும். எனக்கு காலேஜ்னு ஏகப்பட்ட வேலை எல்லாம் இருக்கு. ஜஸ்ட் ஒரு நாள் தான். அங்க இதுக்கு பேமெண்டா 50,000 யுவானியும் அவங்க தராங்க. அங்க நீ ஃபர்ஸ்ட் உனக்கான அசஸ்மெண்டா முடி. அதுக்கப்புறம் உனக்கு தேவையான எல்லா விஷயமும் உனக்கு கிடைக்கும். இப்படி இவங்க சொல்லிட்டு போயிடறாங்களா. அங்க நம்ம ஹீரோக்கு வேற வழியும் இல்ல. அவன் இப்படி பண்ண வேண்டியதான். அவனுக்கு தேவையான அந்த இன்டெல் அது கிடைக்கும். யாவையும் அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். இதனால வேற வழி இல்லாம இந்த பொண்ணை தான் நம்புற மாதிரி இருக்கு. அவளோட ஐடென்டிட்டி அது உனக்கு பொய்யமா தெரியல. இப்போ இவளை வச்சுதான் என்னால அந்த புரியோக்குள்ள போகவே முடியும். இதுக்கப்புறம் அந்த லேடி கிட்ட அந்த ஆளும் கேட்கறான், ஆமா நீங்க எதுக்காக அவன் கூட டீல போட்டீங்க? உனக்கு இது புரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெல்த்னு வந்துட்டா கண்டிப்பா அங்க ரிஸ்க்கும் இருக்கதான் செய்யும். யோசிச்சு பாரு, அவனோட பவர் இந்த அளவுல இருக்கும் போதே அவன் பி லெவல் ஆளுங்க கூட சண்டை போட்டிருப்பான். அதனால நான் யோசிச்சபடி பார்த்தா இதுதான் நம்மளுக்கான வாய்ப்புன்னு நினைக்கிறேன். அவங்க பேசுறது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் கேட்கறான். அங்க ஹீரோக்கு தெரிஞ்சு போயிடுது இவங்க ஒரு வகையில நம்ம வாங்க ஏமாத்துறாங்கன்னு. அங்க அந்த ஆளும் கேட்டிருப்பான், ஆமா இந்த லூவை பத்தி கேட்டா நீங்க என்ன சொல்ல போறீங்க? அதை பத்திலாம் கவலைப்படாத. அவன் க்ளூலெஸ்ஸா இருக்கான். அவனுக்கு லூவை பத்தியும் தெரியாது, நம்மள பத்தியும் அவளைக்கும் தெரியாது. ஆனா இதுவே நம்ம கிட்ட இன்டெல் இருக்குன்னு மத்தவங்களுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், இது ஒரு டிசாஸ்டரா இருக்கும். நீ கவலைப்பட வேணாம், நம்ம லெவல் டி இன்டெல் வச்சு அதை செட்டில் பண்ணிக்கலாம். எனக்கு இப்பதான் தெரியுது இந்த மாதிரி பேசும்போது எதுக்கு நீங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுனீங்கன்னு. இதை கேட்டவனே ஹீரோக்கு ரொம்ப கடுப்பாகுது. அவங்க என்னதான் முட்டாளாக்குறதுக்கு ட்ரை பண்றாங்களா? யாரு முட்டாளுன்னு நான் பாக்குறேன். எனக்கு ஒரு வழி தெரியும், அது வழியா என்னால இன்டெல அடைய முடியும். இதுக்கப்புறம் அவன் ஜிபிஎஸ் வழியா தேடிக்கினே வரான். என்ன இது என்ன தப்பா காட்டுதா என்ன? அவன் போற இடம் முழுக்க ஒரே காடா இருக்கு. அங்க போற வழியில ஒரு மேன்ஷனும் இருக்கு. வெல்கம், இதுதான் சிங்குலர் மேன்ஷன். உள்ள வாங்க மாதிரி ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க. அங்க ஒரு பர்சன் சொல்றான், சாரி என்ன மன்னிச்சுக்கோங்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணீங்களோ? என்னோட பேரு சு. நீங்க எல்லாருமே எதுக்கு வந்திருக்கீங்கன்னா ஒரு லாயலான பாடி கார்டு டெஸ்ட் அட்டென்ட் பண்றதுக்கு தான். அதுக்கு 3 டெஸ்ட் ஏற்படும். ஃபர்ஸ்ட் டெஸ்டும் ஆரம்பிக்குது. உள்ள ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க. அங்க இவங்க என்ன பண்ணுனா ஒரு கேம்லிங் கேம் தான். அங்க இவங்க விளையாடுற மாதிரி இருக்கு. அவங்க கிட்ட ஒரு 5 சிப்பை குத்துருவாங்களாம். அதுக்கப்புறம் என்ன, இங்க யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் உள்ளேயும் போக முடியும். அங்க இதே மாதிரி அங்க விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அங்க பக்கத்துலயே இன்னொருத்த சொல்றான், எப்படிப்பட்ட கேம்னா இதுல கண்டிப்பா நம்ம தோத்து போற மாதிரி தான் இருக்கும். அவன் எப்படி சொல்றானோ அதே மாதிரி தான் அங்க நடக்கவும் செய்யுது. ஆனா நம்ம ஹீரோ அவளைக்கும் கண்டுக்காம போயிடுறான். ஆமா என்ன ஆச்சு? அவனை என்னோட டார்கெட்டா மாத்தலாம் நினைச்சேன், ஆனா முடியாது போல. வாங்க வேற ஒரு இடத்துக்கு வரான். அங்க ஒரு காயினை வச்சுதான் கேம் போயின்னு இருக்கு. அங்க இவனை பார்த்தோன்னே அங்க அவனும் வந்துடுறான். ஏய் நான் உன்னை ஃப்ரெண்டா மாத்தலாம் ட்ரை பண்ணப்பா. நான் வாங்கத அவளைக்கும் கண்டுக்கல. ஏன்னா வாங்குக்கு அந்த கேம் மேல லைட்டா இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் காயினை கண்டுபிடிக்கிறது ஒரு அசால்ட்டான விஷயம் தானே. இதை பார்த்தோன்னே அவனும் சொல்றான், அப்படின்னா நானும் இந்த கேமுக்கு வரேன்ப்பா. அங்க இவங்க 2 பேருமே காயினுக்காக பெட் கட்டிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 காயின் 2 பேருமே வைக்கிறாங்க. பரவாயில்லையே, உனக்கு நிறையவே தைரியம் இருக்கு. என்ன கேம் ஆரம்பிக்கலாமா? அங்க கேமையாவ ஆரம்பிக்கிறா. கண்ணா பின்னான்னு அந்த காயினை உள்ள வச்சு அப்படியே மாத்த ஆரம்பிக்கிறான். பாக்குற வாங்க நல்லாவே தெரியுது அந்த ஆளும் ஒரு கப்பை நோக்கி கையை கட்டுறான். இதுலதான் பெட் பண்றான்னு அவன் வாங்க சொல்றான். உங்களோட ரைட் ஹேண்ட்ல இருக்கு. அதுக்குள்ள காயின் அவ கை மாத்துறா. இத பாக்குற நம்ம வாங்க சொல்றான் லெப்ட்ல. உங்களோட 2 கையும் பெஞ்சில வைக்கிறீங்களா? அங்க அந்த லேடியால எதுவுமே பண்ண முடியல. உண்மையும் அதுதான், காயினும் அங்க அவளோட கையில தான் இருந்திருக்கு. இது அவனால நம்பவே முடியல. அவன் அங்க செக் எல்லாம் பண்ணி பாக்குறான். எனக்கு தெரிஞ்சு 2 காயின் இருந்திருக்கும். அது வழியா தான் இவ ஏமாத்திருப்பானு. ஆனா அங்க அந்த லேடியே சொல்றான், நினைக்கிற மாதிரி 2 காயின்லால எப்பயுமே இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஒரு காயின் தான். அதனால நம்ம ஹீரோ ரொம்ப
ரொம்ப சீனா போறானா அங்க அந்த ஆளுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. யாருதான் இவன்? இதே மாதிரி அங்க கேம் போகுது. நிறைய பேர் அங்க எலிமினேட் ஆகுறாங்க. குறிப்பிட்ட சில பல ஆளுங்க அவங்களால ஒண்டிதான் முன்னேறியே போக முடியுது. அதுல நம்ம ஹீரோவும் ஒருத்தன் அவன் தான் கடைசியாவும் வரான். அங்க எல்லாருமே அவரு கங்க்ராட்ஸ் பண்றாரு. அங்க ஒரு குண்டா ஒரு பர்சனும் வராரு. கங்க்ராட்ஸ், நீங்க எல்லாருமே ஃபைனலா இதை பாஸ் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு நைட் தான் அந்த பேன் குயிக் அது வந்து நடக்க போகுது. அதுல யாரு நல்லா பண்றீங்களோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ரிவார்டும் கிடைக்கும். மீதி விஷயம் எல்லாத்தையுமே நீ பாத்துக்கோ. இப்போ வந்து உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும். அமௌண்ட் எல்லாத்தையும் ஆல்ரெடி நாங்க அட்வான்ஸா செட்டில் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 3 மில்லியன் நீங்க நல்லா பண்ணா அதுக்கும் மேல உங்களுக்கு கிடைக்கும். அங்க 3 மில்லியன் கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு இப்பதான் புரியுது அவன் ஏமாத்தப்பட்டான்னு. மிஸ்டர் வாங், ஏதாச்சும் பிரச்சனையா? உங்களோட பங்க உங்களோட ஏஜென்ட் மூக்கு நாங்க சென்ட் பண்ணிட்டோம். அப்போ நான் அந்த பொம்பளை என்ன ஏமாத்திட்டாளா? 3 மில்லியன் அதுல வெறும் 50,000 தான் எனக்கு கொடுத்திருக்கா. என்ன வச்சு அவன் நல்லாவே ஏமாத்திட்டா. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கேம். அப்புறம் அவங்க பேன் குயிக்க பத்தி அங்க சொல்றாங்க. 7Hல நடக்குமா? கிட்டத்தட்ட 7 மிஷன் அதுல இன்வால்வ் ஆயிருக்கு. அதுல டார்கெட்டா இருக்க போது பியாவோ தான். முக்கியமா இந்த ஏன்சியன் மாஸ்க். அதே மாதிரி நீங்க தான் உங்களோட கோலை அடையறதுக்கும் ஹெல்ப் பண்ணணும். அவன் கையில ஒரு விஷயமும் இருக்கு. அது வந்து அப்சடியனா, அது ஒரு முக்கியமான ஐட்டமா. இத பத்தி தான் அங்க கியூபஸ் சொல்லிருக்கோம். அங்க திடீர்னு அவனோட தலை ஒரு மாதிரி ஆகுதா? என்ன ஆச்சு? அது ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒரு விஷயம் தெரியும். அந்த லேடி அவ வந்து என்னை ஏமாத்திட்டா. ஆனா இப்போ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. இந்த பேன் குயிக்ல எனக்கு மெயினான டார்கெட் யாருன்னா யாங்லூ தான். அவனை தேடி தான் நான் வந்திருக்கேன். இதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றவரோ சொல்றாரு, எல்லாருக்குமே வண்டர்ஃபுல்லான டைம் வந்து போயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த போரிங்கான ஓப்பனிங் ஸ்பீச் எல்லாம் கொடுக்க போதில்ல. நம்ம ஆரம்பிச்சிடலாம் இந்த கேம். இந்த கேமோட பேரு கோல்டன் வாரியர் பெல். அங்க ஒரு டோர் ஓபன் ஆகுது. அதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய crocodile இருக்கா. அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. யாருமே பயப்படவனா, இது ஒன்னும் சாதாரணமான கிளாஸ் இல்ல. ஏன்னா இது புல்லட் ப்ரூஃப். கேம் வெறும் ஆரம்பம் தான். இதுக்கப்புறம் தான் மேக்ஸ்ல பயங்கரமான ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு. இந்த கேமை பத்தி சொன்னா வெறும் அந்த பெல் அதை வந்து நீங்க எடுக்கணும். அதுக்கு இங்க இருக்கிற எந்த விதமான வெப்பனையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இதுக்கு மேல பெல் எடுத்துட்டா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு உங்களுக்கே தெரியும். இதை தாண்டி வேற என்ன மோட்டிவேஷன் உங்களுக்கு வேணும்? அதே மாதிரி நான் கண்டிஷனை சொல்ல மாட்டேன். யாரு வந்து உள்ள போறீங்களோ ஒன்ஸ் நீங்க உள்ள போயிட்டா பெல் எடுக்காம நீங்க வெளியில வரவே கூடாது. இதுக்காக ஒரு பர்சனை ஒத்துக்கனா கடைசியா ஒரு சேலஞ்சர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுல போய் பயங்கரமா ஒரு கத்துறானா. அது பார்த்தா அவனை அப்படியே முழுங்கிட்டு, இந்த பையனால என்னோட காசு தான் வேஸ்டா போச்சு. இவனை போய் நம்மன இவன் ஜெயிப்பான்னு. பரவாயில்ல, அவன் எவ்வளவு தூரம் பாஸ் பண்ணி எவ்வளவு தூரம் விஷயங்களை பண்ணிருக்கான். ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸா அவன் குத்திருக்கான். இந்த ஹீரோக்கு புரியுது அந்த ஆளு வந்து எங்களை டாய் மாதிரி பயன்படுத்துறான்னு. இப்போ நாங்க ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்ல வந்துட்டோம். இந்த crocodile இருக்குல்ல, பயோடெக்ல நல்லா இனம் செய்யப்பட்ட ஒரு crocodile. அதனால தான் இதோட கடிலாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளோ இதோட டேஞ்சர் அதிகமா இருக்கும் அதுக்கு மேலேயே உங்களுக்கு பணம் வந்து அதிகமா கிடைக்கும். இதனால ஒரு 3 மடங்கு அங்க ரேட்டை வந்து ஏத்தி விட அங்க பார்த்தா இன்னொருத்தன் ஒத்துக்கிறான். அங்க அவன் போகும்போதே நம்ம வாங்க அங்க யோசிக்கிறான். இதுக்குதான் இங்க நிறையவே பணத்தால அலையறவங்க நிறைய பேர் இருக்காங்களோ, இல்ல நீ வந்து கான்ட்ராக்டர் சரியா பாக்கலன்னு நினைக்கிறேன். இப்படி இங்க யாருமே போலன்னா ரேண்டமா அவங்க ஃபோர்ஸ் பண்ணி ஃபைட் பண்ண விடுவாங்களாம். அதுக்கும் மேல ஏன் யோசிக்கிறேன், நம்மளுக்கு டெய்லி 3 மில்லியன் அவங்க தராங்க. சும்மாவா? கேட்டக்கப்புறம் தான் வாங்கிக்க புரியுது அநியாயமா அவனை இப்படி ஏமாத்திட்டாங்கன்னு. வாங்க 50,000 தான் அந்த பொண்ணு லம்பா அடிக்கிற அமௌண்ட். மேலேயும் இது ஒரு பர்சன் எப்பயுமே நம்ம ஆளுங்களை பாத்துக்கினே இருக்கான். அவன் வந்து இந்த ருத்ரா பேங்க் குயிக்கோட மெயின் ஆர்டர்ல இருக்க ஒரு பர்சனா. கீழே வந்து அந்த சண்டை வந்து போகும்ல, அவன் பயங்கரமா குத்துன்னு இறக்குறான். ஆனா அந்த crocodile அமைதியாகிற மாதிரியே இல்ல. அவன் கிட்ட இப்போ ஒரே ஒரு ஸ்பியர் தான் இருக்கு. அது சும்மா தான் வாழை வச்சு தாக்குது. அதுக்கே அவனோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுது. அங்கேயே அவன் காலி. இதுக்காகவே அந்த ஓனர் பையப்புலையும் சொல்றான், இப்ப யாரு வந்து அந்த crocodile தோக்கடிக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த அமௌண்ட் இது இன்னமும் என்னோட பாக்கெட் மணியால டபுள் ஆகும், ஏன் ட்ரிபிள் கூட ஆகலாம். இதை கேட்டு நிறைய பேருக்கு அங்க ஆசை வருது. ஏன்னா ஒரே நாள்ல அவங்களோட வாழ்க்கை அது அப்படியே மாறி போகலாம். இதுக்காக யோசிக்கிறாங்க ஒத்துக்கலாமா வேணாவான்னு. அங்க ஒரு 2 பேர் வராங்க. ஃபர்ஸ்ட் மோதின்னு ஒரு பர்சன் வரா. நீங்க கேட்டது உண்மைதான், மோதி தான் அவனோட பேரு. ரெண்டாவதா கோல்டன் பாய்சன் இன்னொருத்தன் வரா. இப்போ 2 பேர் கிட்ட வந்திருக்காங்களே, இதனால ஹீரோக்கு டவுட் வருது. இப்போ 2 பேர் போறாங்க, எப்படி ஃபைட் பண்ணுவாங்க? அது சிம்பிள். ஏன்னா இவங்க 2 பேருக்கு இடையில ஃபர்ஸ்ட் ஃபைட் நடக்கும். அதுல யார் செத்து போறாங்களோ அவங்க தான் அந்த ஃபைட்டை கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும். இது ஒரு முட்டாள்தனம் இல்லையா? ஏன்னா யாரு இதுல ஜெயிச்சாலும் அவங்க கிட்ட ஸ்டாமினா அது வந்து சுத்தமா இருக்காது. உனக்கு கோல்டன் பாய்சனை பத்தி தெரியல, நீ பார்த்து தெரிஞ்சுப்ப. மோதி நீ வந்து ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கேன், உனக்கு லாங்கான வெக்கேஷன் கிடைக்கும், உனக்கு ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும். அட பாஸ், உண்மையிலேயே நீ வேற லெவலியா? ஆனா இதை ஒரு வாய்ப்பா வச்ச அந்த கோல்டன் பாய்சன் ஏதோ ஒன்று பண்றான். அவனோட நிலைமை ரொம்ப மோசமாயிது. இப்பதான் கோல்டன் பாய்சனோட எபிலிட்டி பத்தியே நம்மளுக்கு தெரிய வருது. என்னன்னா இவனால ஆப்போனன்ட்டோட ரத்தத்தை உரிய முடியுமா? உனக்கு எவ்வளவு ஆப்போனன்ட்டோட காம்பேக்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த அளவுக்கு இவன் ஸ்ட்ராங் ஆவான். என்னப்பா இந்த மாதிரி மோதிக்கு நிறையவே பெனிஃபிட் எல்லாம் குத்திங்க போல, ஆனா அது எதையுமே அனுபவிக்க அவன் இல்ல. இதுக்கு அது எல்லாத்தையுமே எனக்கு நீங்க டிரான்ஸ்பர் பண்ணக்கூடாது. அப்புறம் ஃபைனலா அங்க கேஜுக்கும் போறானா, அவன் கிட்ட எந்த விதமான வெப்பனும் இல்ல. பாய்சனு உனக்கு ஏதாச்சும் வெப்பன் வேணுமா? இது வந்து ஃபேரா இருக்காது. ஏன்னா அந்த அனிமல் crocodile அது கிட்டே வெப்பன் இல்ல. அப்போ நானும் வெறும் கையோட தான் சண்டை போடணும். அப்படியே அவன் கிட்ட போறான். அது திடீர்னு ஓடி வந்தா டப்புன்னு மேல குதிச்சு வெறும் முத்த மாதிரி ஏதோ ஒண்ணு கொடுக்குறான். இதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அதோட மண்டை பயங்கரமா வெடிக்குது. அந்த இடத்துல அந்த பெல்லும் கீழே விழ அங்க நம்ம
நம்ம கோல்டன் பாய்சன் தான் ஜெயிக்கிறான். ஃபைனலா நம்மளுக்கு ஒரு வெற்றியாளர் கிடைச்சிருக்காரு. அது வேற யாரும் இல்ல, கோல்டன் பாய்சன் தான். அவனுக்கு தான் இந்த மொத்த கோல்டன் போகுது. அதே மாதிரி இன்னமும் இந்த மேட்ச் வந்து முடியல. இதுக்கு மேலேயும் ஈவலான பீஸ்ட் வரலாம். யாருக்கு தெரியும், அது இதை விடவும் பயங்கரமா இருக்கலாம். என்ன எல்லாருமே பாக்குறதுக்கு தயாரா? யோ மேனேஜர், என்னையா இதை விடவும் பயங்கரமானதெல்லாம் இருக்கா? என்னோட வீரர்கள் பார்க்காதது மாதிரி ஏதாச்சும் இருக்கா? கண்டிப்பா இதுக்காக தான் நாங்க ஸ்பெஷலா ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணிருக்கோம். இப்படி சொல்லுவானா, அங்க ஒரு பயங்கரமா கொடூரமான மிருகம் அது. இப்போ நீங்க நினைக்கிற மாதிரி தான் இந்த பீஸ்ட யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இப்போ அவ்வளவு பெரிய விஷயத்த நீங்க பார்க்க போறீங்க. இது ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் மாதிரி தான். கேட்டையும் ஒரு பியரையும் கம்பைன் பண்ணா எப்படி இருக்கும்? இதுதான் அல்டிமேட் மாஸ்டர் பீஸா இருக்கிற டியோ பயோடெக் கூட அந்த விஷயம். அதை எல்லாருமே பாருங்க. இந்த பீஸ்ட் வந்து அதை பார்த்து எல்லாருமே மிரண்டு போறாங்க. இந்த பீஸ்ட் இதுக்கு வீக்னஸ் சொன்னா அவ்வளோக்கும் எதுவும் இல்ல. இது பயங்கர கிரூஷியலா இருக்கும். என்னன்னா முன்னாடி யாரையாச்சும் இல்ல எதையாச்சும் பார்த்துச்சுன்னா அவ்வளவுதான், அதை ஒரு வழியாக்காம இது விடவே விடாது. இப்ப பாருங்க, இந்த கோல்டன் பெல் எடுத்த அந்த ஆளு அவன் வந்து இப்போ ஒரு வழி ஆயிட்டான். நெக்ஸ்டா யாரு வந்து போக போறா இதை எதிர்த்து? அங்க இதை பார்த்து தான் ஹீரோவும் யோசனை இருக்கான். இந்த சைடு மூணாவதா போனவன் காலில, அதுக்காக அங்க கோல்டோட எண்ணிக்கையை அவங்க அதிகரிக்கிறாங்க. இதே மாதிரி அவங்க வந்து யாங்க இன்னொருத்தர அனுப்பி விடுறாரு. ஆனா அந்த பீஸ்ட் பார்த்தா அவனை கொள்ளாம அங்க இருக்கிற அந்த கண்ணாடிய பயங்கரமா அடிக்குது. இதனால அவங்க பயந்து போறாங்க. ஏ யாரும் பயப்பட வேணாம், ஒரு புல்லட் ப்ரூஃபான கிளாஸ்ப்பா, எதுக்கு நீங்க பயப்படணும்? அது உடைக்கிற உடையில அது வந்து கீரல் விழ ஆரம்பிக்குதா? அங்க எல்லாருமே பயந்து போறாங்க. சில பேருக்கு அது பண்றதுலயே தெரியுது இது உடஞ்சிரும்னு. இன்னொருத்த வந்திருப்பால, அவனுக்கு ரொம்பவும் கடுப்பாகுது. அவனோட கத்தியை வச்சு தாக்கலான்னு வரானா, அவனுக்கு ஒண்ணு அந்த கத்தியை வச்சு அது வெளியில வந்தது. இதை பார்த்து மத்தவங்களுக்கு அங்க என்ன பண்ணணும்னே தெரியல. பெரியவரு மத்தவங்க எல்லாருமே அதை அமைதியாக்கணும்னு சொல்றாங்க. இந்த சைடு ஒரு பர்சனும் அங்க பயங்கரமா தாக்குறான். இதே மாதிரி காப்பாத்துறதுக்கு போறாங்களா? அங்க ஹீரோக்கும் புரியுது, இப்போ நம்ம காப்பாத்திட்டா நம்மளுக்கு என்ன வேணாலும் கிடைக்கும்னு. ஆனா அவன் வேற பக்கம் போகும்போது அங்க இருக்கிற ஒரு பையனும் சொல்றான், இப்போ ஆர்டர் என்னன்னா நீ உன்னோட பொசிஷன்ல இருக்கணும், நீ எங்க போயின்னு இருக்க? நான் வாங்க அவளைக்கும் கண்டுக்காம அப்படியே போக ஆரம்பிச்சாரான். இந்த சைடு மொட்டையும் ஒரே ஒரு அடிதான் அடிக்கிறான். அதுக்கே அது அமைதி ஆயிடுது. அவ்வளவுதான், விஷயம் வந்து அமைதி ஆயிடுச்சு. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? நாங்க இருக்கும் போது நீங்க கவலை எல்லாம் பட வேணாம். வாங்க நல்லாவே தெரியுது இங்க வந்து யாரோ ஒருத்தங்க மிஸ் ஆகுறாங்கன்னு. இந்த சைடு ஒரு 2 பேரும் அங்க வந்து விஷயம் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு, இதுக்கு மேல பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிங்கன்னே போகும்போதே அங்க திடீர்னு லைட் கட் ஆகுது. உள்ள போய் பார்க்கும் போதும் டோர் எல்லாம் தொந்திருக்குமா, அதை இவங்க பாப்பாங்க. அதுக்குள்ளேயே யாரோ ஒருத்தங்க தாக்கிறாங்க. தாக்குனதோ ஒரு பொண்ணு தான். அவ தாக்கிட்டு அங்கேயே அவங்கள அடிச்சுட்டு போறான். போற வழி முழுக்க கேமராஸ் எல்லாம் இருக்கா, அதெல்லாம் டிஸ்கனெக்ட் பண்றா. அதே மாதிரி ட்ரெஷர் வாலெட் இருக்கிற டோரி ஓபன் பண்ண அங்க ஒரு பர்சன் இருக்கான். ஆமா என்னம்மா கண்ணு, இப்பெல்லாம் எலிலாம் அசால்ட்டா ட்ரெஷர் வாலெட்டுக்குள்ள வந்து அங்க இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. இந்த சைடு இந்த கேமரா வந்து ஒரு மாதிரி பிளிங்க் ஆயிருக்கும்ல, அதனால இவங்க அங்க ஓடி வராங்க. அந்த பொண்ணும் அந்த பையனும் பயங்கரமா தாக்கின்னு இருக்கும் போதே இந்த சைடு அவங்க 2 பேரும் வராங்களா. அந்த பொண்ணு அவங்க 2 பேரும் தாக்கிறா. அதுக்குள்ள அவன் தாக்க வரானா. ஆமா கண்ணு, சண்டை போடும் போது உன்னோட கண்ணை இனிமே மேல இருந்து எடுக்க கூடாது, உனக்கு தெரியாதா? உனக்கு மத்தவங்க முதுகுல குத்த கூடாதுன்னு தெரியாதா? அப்படின்னு நம்ம ஹீரோ திடீர்னு வரான். இதை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஆமா நீ யாரா? ஏய் நீ வந்து யாரு, எதுக்காக இங்க வந்த? அதுவா, நான் வந்து இங்க வர வழியில தொலைஞ்சு போயிட்டேன், சோ அப்படியே நான் இங்க வந்தேன். அதுக்குன்னு என்ன இவ்வளவு தூரம் வந்தா தொலைஞ்சு போவேன்? இன்னமும் வாங்கிட்ட அவன் தொணன்னு கத்தினே இருக்கானா. வாங்க ஒரே அடியில மயக்கமாக்கிறான். கம்முனரா சி லெவல் லூசர். சரி நீ வந்து எதுக்காக இங்க வந்த? நீ என்ன ஃப்ரெண்டா இல்ல எனிமியா? எனக்கு இல்ல, எனக்கு நல்லாவே தெரியும் இந்த டியூ மேன்ஷனோட இந்த சீக்ரெட்டான மிஷினை நீ பண்றதுக்கு வந்திருக்கேன்னு. நான் எப்படி அதை சொல்றேன்னா, இந்த மாதிரி நான் பார்த்தேன் பேவை நீ ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நின்ன, ஆனா அதுக்கப்புறம் நீ வந்து அங்க இல்லவே இல்லை. ஏதோ ஒண்ணு நம்ம வந்து முன்னாடி போகலாம். இதே மாதிரி அவங்க ட்ரெஷர் எடுக்கிறதுக்கு வராங்க. குத்ராவோட ஆர்டர் தான் இது. அதை வந்து இவங்க பண்ணியாகணும். அந்த பொண்ணுக்கு ட்ரெஷர் எங்க இருக்குன்னு தெரியல. வாங்க சொல்றான், என்னால அந்த ட்ரெஷரை தேடி கண்டுபிடிக்க முடியும். ஆனா ஒரு விஷயம், உனக்கு இந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழி தெரியுமா? என்னால அந்த ட்ரெஷரை கண்டுபிடிக்க முடியும், எனக்கு தேவை வழிதான். அப்படியா, சரி ஓகே, அதை வந்து நம்ம பண்ணலாம். அதுக்குள்ளேயே வாங்க திடீர்னு அங்க சைடா இழுக்கிறாங்க. ஏகப்பட்ட புல்லட்ஸும் அப்படி பாயுது. பசங்களா இந்த மாதிரி ஐடன் சீக் எல்லாம் ஓவர் ஆயிடுச்சு, வெளியில வரீங்களா? அங்க ஒரு பிளாஷ் கிரனேட் அவ போறா. அதையும் அடிச்சு அவங்க கிட்டே அனுப்பி விட்டுறானா. அவங்களோட கண்ணே அப்படியே மங்கல் ஆயிடுது. நான் உண்மையிலேயே அவங்களுக்கு எதுவுமே ஆயிருக்காது. நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணு தப்பிக்கலன்னு பாப்பானா. அங்க அவங்க திடீர்னு வராங்க. அங்க ஒரு சைட்ல இருந்து தாக்குறாங்களா. மொட்டையும் திடீர்னு பாயறான். இதை பார்த்தாங்க என்ன பண்ணும் தெரியல. இதெல்லாம் சரியில்ல. ஒரு 2 பேருக்கு எதிர்த்து லெவல் பில இருக்கிற ஒரு ஆள் அனுப்புறீங்க, இதெல்லாம் சரிதானா? நீ சாக போற இந்த மாதிரி டைம்லலாம் நீ பேசவே கூடாது. அப்படியா, நம்ம எல்லாருமே ஏன் ஒன்னா சாக கூடாது? அங்க பாமாவை உருட்டி விடுவானா. இதை பார்த்து அவங்க பயந்து போயிடறாங்க. இதை ஒரு வாய்ப்பா வச்சு அங்கல இருந்து இவங்க தப்பிச்சறாங்க. நல்ல வேலை, நம்ம வந்து எப்படியோ தப்பிச்சிட்டோம். நல்லா நடக்க முடியும்ல? என்னால நடக்க முடியும். எப்படியோ நம்ம பாம்புன்னு பேர்ல ஒரு பொம்மையை குத்துட்டு வந்துட்டோம். ஆனா இப்போ எப்போ தேடி வருவாங்கன்னு தெரியல. ஹேய், இப்போ நீ ஓடிதான் தனியா தப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா எனக்கு வந்து இன்டெல் வேணும். அதுவும் எதுக்கு? நான் யாவை தேடி கண்டுபிடிக்கணும். யாவை நான் எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும். நீ வந்து என்ன பண்ணு, நீ இங்கே வெயிட் பண்ண. இதே
மாதிரி அந்த 3 பேரும் தேடிங்கனே வருவாங்களா. நம்ம ஹீரோ முன்னாடி போய் நிக்கிறான். ஆமா அந்த இன்னொரு பொண்ணு அவ எங்க போனா, அந்த பொண்ணு வந்து என்ன ரொம்ப பின்தங்க வைக்கிறா, ரொம்ப அவ வீக்காவும் இருக்கா, அதனால நான் அப்படியே விட்டுட்டேன். அப்படியா சரி நீ என்ன பண்ண, இந்த பொண்ணை போய் நீ தேடு. என்னது நானா, சொன்னதை செய்டா. அதே மாதிரி அவன் பண்ண போயிடறான். ஆனா இது அவங்களோட பிளான் தான். அந்த பொண்ணு வாங்க பயங்கரமா தாக்குறாங்க. அங்க எதுவுமே அவங்களால பண்ணவும் முடியல. இதே மாதிரி வாழெல்லாம் உடைச்சிட்டு அவங்க வேற ஒரு ட்ரெஷர் இருக்கிற அந்த ஏரியாவுக்கு வராங்களா. அந்த பொண்ணு ஏதோ ஒரு பேப்பரை பாக்குறா. இந்த சைடு நம்ம ஹீரோவும் அந்த கியூப் மாதிரி இருக்கிற அந்த விஷயத்த பாத்துறான். இந்த மாதிரி வெளியில ட்ரைனேஜ் பைப் இருக்குமா, அதை பத்தி அவ சொல்லிக்கினே போறா. அதுலயே உங்களால தப்பிக்க முடியுமா. ஆமா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு, இல்ல நீ கேட்க கூடாது. இதே மாதிரி அவங்க போகவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு இப்பதான் அந்த பையனே வரான். என்ன ஆச்சு, நான் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். அங்க இன்னொருத்தனும் வரான். அவனை பார்த்து இவங்க ரொம்ப ஆச்சரியமா வராங்க. அவங்க கிட்ட ஒரு டேப்லெட்டும் இருக்கு, இந்தாங்க இதை போடுங்க. இன்னும் டேட்டா கலெக்ஷனை பத்தி அங்க கேக்குறான். இதுக்கு முன்னாடியே ஒரு மிருகத்தை அவங்க காட்டியிருப்பாங்களே, அதை பல வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க எலிமினேட் பண்ணிருக்கணுமா. அதனால மனுஷங்களோட ரிசர்ச்சுக்கு எந்த விதமான வேல்யூவும் வரல. இந்த சைடு ஒரு கும்பலோட லீடரும் சொல்றா, இந்த இடத்துல யாரு வந்தாலும் நீங்க பார்க்க கூடாது, அவங்கள அப்படியே சுட்டணும். டைரக்டா நம்ம ஆளுங்க தான் வராங்க. அங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம அவர் டிஸ்கனெக்ட் பண்ணி விடுவாங்களா. அங்க இவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது யாரோ வராங்கன்னு. அங்க எல்லாரையுமே அவங்க சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த பொண்ணு எல்லாரையுமே தாக்கிடுறா. இந்த சைடு அந்த கேங்கும் நம்ம ஹீரோவையும் அந்த பொண்ணையும் தான் தேர்ந்து இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல அந்த பொண்ணு சொல்றா, நம்ம வந்து இப்போ இங்க இருக்கோம், ஸ்டேட் பக்கமா போனா எலிவேட்டருக்கு கீழே தான் இந்த சாக்கடை போற அந்த விஷயம் இருக்கு. நம்ம அப்படிக்கா போனோம், ஏன்னா கூடிய சீக்கிரத்துல அவங்க நம்மள பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் என்ன நம்ம போக வேண்டியதான். அட இரு நான் இன்னமும் சொல்லி முடிக்கல. இதுக்கப்புறம் போற வழி முழுக்கவே ஒரு மாதிரி ரத்தமா இருக்குமா, வாங்க போறதுக்கு விருப்பம் இல்ல. இருந்தாலும் அந்த பொண்ணு உள்ள போகணும்னு சொல்றா. இல்ல வேணாமே, நம்ம வந்து போக வேணாம், உன்னோட வேலை என்ன ப்ரொடெக்ட் பண்றது, அதனால நம்ம இதுக்குள்ள போய் தான் ஆகணும். சரி வா என் பின்னாடி. இதே மாதிரி உள்ள போறாங்க. அது ஒரு லேப் தான். ஏகப்பட்ட ரிசர்ச் எல்லாம் பண்ணிருக்காங்க. அதுவும் எதுக்குன்னா சீக்ரெட்டான ஒரு மிலிட்டரி வெப்பனை கிரியேட் பண்ணும் தான். இதெல்லாம் பண்றதுனால அவங்களே அவங்க ஏமாத்திக்கிற மாதிரி தான் ஆகுது. இதனால ஹியூமனிட்டியோட அந்த கான்பிடென்ட் அது வந்து குறைஞ்சு போகும். ஒரு கிரியேச்சர் இருக்குமா. இதுக்கப்புறம் அவங்க ஒரு வேற ரூமுக்கு போறாங்க. இப்போ வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இப்ப போற இடத்துல தான் நீ உண்மையான விஷயத்தை பார்க்க போற. அங்க ஒரு பொண்ணு இருக்கா, வாங்க உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிருந்தேன். ப்ரொஃபஸரும் இங்க தான் இருக்காரு. நீங்க சர்ப்ரைஸா இருக்கிற மாதிரி இல்லையே. உள்ளதான் ப்ரொஃபஸரும் இருக்காரு. ப்ரொஃபஸர் அவங்க வந்துட்டாங்க. கூடிய சீக்கிரத்துல அந்த செக்யூரிட்டிஸும் இங்க வர போறாங்க. எனக்கு புரியுது. எல்லாத்தையுமே என்ன பண்ண கம்ப்யூட்டர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ற. என்னமோ ஃபைனலி நீ வந்துட்ட போல. இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்ல. நம்ம டைரக்டா பாயிண்ட்டுக்கு வரலாம். நீங்க ப்ராமிஸ் பண்ண அந்த ஜென் தெரப்பி ட்ரக் அது வந்து எங்க. ஏய் நான் எதிர்பார்க்கல. உனக்கு உண்மையை சொன்னா பொறுமை அது வந்து இல்லவே இல்லை. ஏன்னா ஒன்ஸ் நீ அந்த வாலெட்ல இருக்கிற அந்த ட்ரெஷரை கொண்டு வந்துட்டாலே போதும். அதுக்கப்புறம் நான் அந்த ட்ரக்கை உனக்கு கண்டிப்பா தருவேன். நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணணும் அந்த ட்ரக் வந்து ஒத்துதானு. எனக்கு நல்லாவே புரியுது. அதனால ஒருத்தவங்களோட பாடியை இன்னமும் என்ஹான்ஸ் பண்ண முடியும். காம்பேக்ட் ஒண்டி இல்லாம அதை யூஸ் பண்ணும் போது ஒன்னோட ஒண்ணு அவங்க இணைக்கப்படுவாங்க. அதனால ஒரு கிராஸ் பீசஸே உருவாகும். ஆனா அதை வந்து அவங்க நிறுத்திட்டாங்க. யங் பை அவரு நிறுத்திட்டாரு. ஆமா எதுக்காக அவரு நிறுத்தினாரு, அதுவா அவரை பொறுத்த வரைக்கும் நாங்க உருவாக்குற இந்த விஷயம் அது வந்து மிலிட்டரி பவர் கொண்டிதான் வெப்பனா பயன் பண்ணுமா. இதெல்லாம் என்ன கதையா இருக்கு, ரொம்ப இது போரிங்கா இல்லையா. நீயே யோசிச்சு பாரு, ஹியூமன்ஸ் மேல பண்ற அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அதுதான் ஒரு உயிரோட ஒரு உச்சக்கட்ட ஒரு நிலையா இருக்கும். கிட்டத்தட்ட 95% வந்து இது முழுமையாயிடுச்சு. இன்னமும் ஒரு 5% தான். இப்பனா நீங்க மனுஷங்க மேல இதெல்லாம் பண்ணிருக்கீங்களா இல்லையா. பின்ன இன்னமும் வெறும் 5% அதை ஒண்டி நான் நிறைவேற்றிட்டா போதும். அதுக்கப்புறம் என்னால நிறைய விஷயங்களை பண்ண முடியும். இதுக்காக நிறைய சயின்டிஸ்டுகளும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. நான் ஒண்டி இங்க தனியாவும் இல்ல. இது ஒண்டி நிறைவேறிச்சுன்னா கண்டிப்பா இந்த உலகத்துல இருக்கிற நிறைய பிரச்சனை சால்வ் ஆகும். முக்கியமா டிசீஸ் எதுவுமே இருக்காது. அதெல்லாம் இருக்கட்டும், என்னோட தாத்தாவை நான் காப்பாத்தணும். அதுக்காக அந்த ட்ரக்கை உருவாக்குனியா இல்லையா. அம்மா நீ வந்து அந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் பண்ணியா. நீ ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெஷரை கொண்டு வந்திருந்தா ஃபண்ட் வந்து கிடைச்சிருக்கும். அது வழியா என்னோட ரிசர்ச் கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறம் என்ன, நான் வந்து உனக்கு தேவையான அந்த விஷயத்த நான் உருவாக்கிடுவேன். இது கேட்டவ ரொம்ப கடுப்பாகிறா. தாத்தாவை பயங்கரமா தாக்கிறா. மரியாதையா விட்டுரு. ஏன்னா உன்ன மாதிரி ஒரு பிரிட்டி ஹியூமனுக்கு அதை பத்திலாம் தெரியாது. அந்த நோபல் ரிசர்ச் அது உனக்கும் மேல தெரியுமா. இதெல்லாம் கேட்டு அவ அந்த பொண்ணையும் அடிச்சிடறா. எனக்கு வந்து நல்லாவே தெரியும் நீங்க எல்லாருமே ஒரு ஃப்ராடு. இங்க இந்த மாதிரி ஹியூமன் லேப்ல நீங்க மாஸ்டர்ஸை கிரியேட் பண்ணிருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு ஃபண்ட் தேவையா. கோமாயிட்டாலே இப்படிதான் போல எல்லாருமே கொன்றுவாலோ. ஏதோ ஒண்ணு நீங்க உருவாக்கலன்னா என்ன, நானே அந்த ட்ரக்கை தேடி கண்டுபிடிக்கிறேன். திடீர்னு நம்ம வாங்க என்ன ஆச்சுன்னு தெரியல. வாங்க அங்க மஞ்சு போயிடறான். ஆமா வாங் நீ வந்து எங்க போன. சரி ஏதோ ஒண்ணு விடு, நானே போய் நானே கண்டுபிடிக்கிறேன். சயின்டிஸ்டும் இன்னமும் அதே விஷயத்த தான் சொல்ல இருக்காரு. நான் இன்னமும் கொஞ்சம் தான் ரிசல்ட் வந்து வந்திருக்கும். நான் பண்ண ரிசர்ச் அது எல்லாமே எனக்கு குழந்தை மாதிரி தெரியுமா. ஆனா அதெல்லாம் அவளைக்கும் கண்டுக்காம அந்த பொண்ணு போயிடறா. இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து மறைஞ்சு போயிருப்பால. அவன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவன் திரும்பவும் கியூபுக்குள்ள வந்திருக்கான். எப்போ அங்கல இருந்து காணாம போனாலோ அப்பத்துல இருந்து இவன் கியூபுக்குள்ளேயே வரல. அதே மாதிரி ஒரு விஷயத்தை இவன் பார்த்திருப்பான்ல, தாங்க அந்த குட்டியுண்டு இருக்கிற அந்த கியூப் அதை நம்ம ஹீரோ அப்சர்வ் பண்ணிருப்பான். அந்த ப்ராசஸ்னால இவனோட கியூபோட சைஸ் அது பெருசா இருக்கு. வெல்கம் மாஸ்டர், உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா உன்னோட வாய்ஸை கேட்கும் போது இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. நீங்க அந்த ஆப்ஜெக்டை அப்சர்வ் பண்ணனால உங்களோட பவர் இப்ப
இப்போ இன்னமும் டபுள் ஆயிருக்கு. உங்களால டெலிபோர்டேஷனை இப்போ 2 வாட்டி பயன்படுத்த முடியும். அதே மாதிரி உங்களால 30 மீட்டருக்கும் டெலிபோர்டேஷனை பண்ண முடியும். அதே மாதிரி இதுக்குள்ள ஹாஸ்டோட வீட்டை தாண்டி இன்னமும் நிறைய பொருளை உங்களால கொண்டு வர முடியும். அதே மாதிரி உங்களோட மைக்ரோ விஷன் அதுவும் 30 மீட்டருக்கும் மேல இப்ப பார்க்க முடியும். அதே மாதிரி டிவைன் பஸ்டோல்னு நம்ம ஹீரோக்கு ஒரு புது ஸ்கில்லும் கிடைச்சிருக்கும். சைடு நம்ம ஹீரோ தேடுற அந்த கேங்கும் வந்திருக்குமா, அங்க ஏகப்பட்ட ஆளுங்க இறந்து போய் கிடக்குறாங்க. அந்த இடத்துல நிறையவே பேட்ஸ் எல்லாம் வருமா, திடீர்னு அதையும் அவன் எரிச்சிடறான். நான் எதிர்பார்க்கல பின்னாடி இருக்க அவன்லாம் இதுக்கு பயப்படுவானு. சரி ஏதோ ஒண்ணு கவலை வேணா, இது சாதாரணமான பேட்டு தான், லேப்ல இருந்து இது வந்திருக்கு, அதனால நான் வந்து வழியை காட்டுறேன், சோ என் பின்னாடி வாங்க, நம்ம எல்லாத்தையுமே அழிச்சிடலாம். ஆனா அதுக்குள்ள மொட்டைக்கு ஒண்ணு சென்ஸ் ஆகுது, டேஞ்சர் டேஞ்சர். ஆனா அது அவளைக்கும் கண்டுக்காம அந்த பையன் முன்னாடி போவானா, அவனை இது ஒரு பெரிய மாஸ்டர் தாக்குது, அங்கேயே அவன் காலி ஆகுறான். அதை பாக்குறான், அந்த பொண்ணு ஒரு ரோப்பை வச்சு டக்குன்னு பிடிக்கிறான். இதை ஒரு வாய்ப்பா வச்சு மொட்டையும் ஒரே அடியில அதை காலி பண்ணிடுறான். அப்புறம் மூவும் வேற ஒரு இடத்துக்கு வரா, அங்க எல்லா இடமும் டெட்டா இருக்கு. இல்ல இது ஒண்ணு சரியில்லை. திடீர்னு அந்த இடத்துல அவ ரோப்பை வச்சு பயங்கரமா தாக்குறான். ஜஸ்ட் மிஸ்ல மூ தப்பிக்கிறான். ஓ பரவாயில்லையே, ரியாக்ஷன் டைம் அது ரொம்ப அதிகமா இருக்கு. கவலைப்படாத, நீ வந்து இங்கே சாக போற. சாகுறதுக்கு முன்னாடி உன் கூட நான் ஃபன் பண்ணும்ல, உனக்கு கடைசியா ஏதாச்சும் ஒண்ணு சொல்லணுமா. ஆனா அவ பயங்கரமா தாக்குறா, அதுல இருந்தும் அவ தப்பிக்கிறாளா. ஒரு கட்டத்துல பயங்கரமான ஷாக்க கொடுக்க மொட்டையும் வந்து தாக்குறான். இதனால மூவால அங்க எதுவுமே பண்ண முடியல. என்னம்மா கண்ணு, இப்போ வந்து என்ன சொல்ற நீ, கடைசியா உனக்கு என்ன வார்த்தை இருக்கு, ஏதாச்சும் கடைசியா நீ சொல்லணுமா. நான் இப்போ வந்து சாக கூடாது, நான் சாகுறதுக்கான டைம் ஒன்னும் இது இல்ல. உனக்கு தெரியாது தெரியுமா, இந்த மாதிரி எங்களை கிட்னாப் செய்யப்பட்டு லேபுக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இந்த மாதிரி பவர்ஸ் எல்லாம் வந்தது. அதுக்கால இவனுக்கு கண்ணே தெரியாது. அந்த டைம்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணா. உங்களுக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையா, நீங்க எல்லாம் லேப் வழியா உருமான மாஸ்டர்ஸ், இங்க எத்தனை பேர் உங்களோட சூப்பர் பவரை வச்சு கொண்டு இருப்பீங்க, அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. பண்ண வேலைக்கு நீங்க எல்லாம் சாகணும். அப்படியாமா கண்ணு, சரி பார்க்கலாம் இந்த மாதிரி யாரு சாகணும்னு. ஆனா அதுக்குள்ள மொட்டைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. மொட்டையும் தூரமா பறந்து போய் விடுறான். இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் சீனா வந்து சொல்றான், என்ன கரெக்டான டைமிங்ல நான் வந்துட்டேன் போல. அடே நீ ஒரு பைத்தியம் தான், ஏன்னா இப்போதைக்கு நான் இறந்து போயிருப்பேன் தெரியுமா, கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா போதும், நான் இங்கேயே இறந்து போயிருப்பேன், அதான் நான் வந்துட்டேன்ல, இதுக்கு மேலேயும் என்ன கவலை. பாக்குறேன் அந்த பொண்ணுக்கு எதுவுமே புரியல, இப்படி இவனால அதை பண்ண முடிஞ்சது. இதுக்குள்ள சிஸ்டமும் சொல்லுது, மாஸ்டர் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், அவங்கள நோக்கி ஒரு மாஸ்டரோட படைய வந்து இருக்கு. இதனால அந்த பொண்ணு கிட்ட அவன் சொல்றான், ஹேய் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், உன் பின்னாடி ஏகப்பட்ட மாஸ்டரோட படைய வந்து இருக்கு. இது கேட்ட அவ ஸ்டார்டிங்ல நம்பல, ஆனா பின்னாடி ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் வருமா, அதை பார்த்தோன்னே அவளுக்கு இல்ல. ஹீரோவும் பாய் சொல்லிட்டு அவங்க 2 பேரும் மாஞ்சு போயிடறாங்க. அவளோட நிலைமையே மோசமாயிது. இந்த சைடு மூவும் கேக்குறா, ஆமா உன்னால எப்படி இங்க டெலிபோர்ட் ஆக முடிஞ்சது, அதெல்லாம் கம்பெனியோட சீக்ரெட்டுமா, அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது. அப்படியா, சரி இந்த மாதிரி ஓகே தான். அப்புறம் தான் நம்ம ஹீரோ நோட் பண்ணுவான், பொண்ணு எல்லாத்துக்கும் தயாரா தான் வந்திருப்பா, எல்லா சூட்டையும் ரெடியா வச்சிருக்கா. நான் நம்ம ஹீரோக்கு இல்லையா, அதை பத்தி அவன் கேக்குறான். நல்லதான் டெலிபோர்ட் ஆக முடியும்ல, கம்பெனி சீக்ரெட் இருக்கும் போது நீ ஏன் கவலை பண்ணும், என்ன பண்றது, இவ கடைசி வரைக்கும் அதை ஆஃபர் பண்ணும் அப்படின்னு கூட அவ யோசிக்கல. இவங்க பேசும்போதே பின்னாடி ஒரு வாய்ஸ், பரவாயில்லையே நீங்களும் தப்பிச்சிட்டீங்களா, உங்களை நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த பில்லு ஒரு யூஸ்லெஸ் ஆன பில்லு தான், அது ஒன்னுத்துக்கும் உதவாது. ஹீரோ கிட்ட சிஸ்டமும் சொல்லுது, மாஸ்டர் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், உன்னோட காம்பேக்ட் லெவல் அது அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. யார் இவன் கிட்ட வந்ததை நான் சென்ஸே பண்ணல. ஆமா ஏன் உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு, இங்க பயங்கர குளிரா இருந்தது, அப்படி குளிரா இல்லைன்னா அவ்வளவுதான், இங்கேயே தூங்கிட்டு இருப்பேன் போல. ஆமா லீ நீங்க வந்து எதுக்கு இங்க வந்தீங்க, அந்த லீயோட பிரசன்ஸை நம்ம ஹீரோவால ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்காது. அதை பத்தி அவன் கியூபு கிட்ட கேக்குறான். ஆமா எதுனால அப்படியாச்சு, இதுவும் மாஸ்டர் உங்களை கம்பேர் பண்ணா அவன் பல மடங்கு ரொம்ப பலசாலியா எனக்கு தெரியறான், அதுக்கும் மேல அவன் உங்களை மாதிரி தான் பவரை மறைக்கிறான். இப்போதைக்கு அப்ராட்ல அசாசினேஷன் மிஷின்ல நான் இருக்க வேண்டியது, ஆனா அந்த இன்டெல் ஆச்சு உனக்கு கிடைச்சது. இங்க வந்ததுக்கும் ஒரு காரணம் இருக்கு, ருத்ராவோட இன்டெல் 1 மாசத்துக்கு முன்னாடி திருடப்பட்டது அப்படின்னு ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்தது. சரி அதுக்கு பின்னாடி யார் இருக்கா, அதை வந்து நான் பாக்குறதுக்கு வந்தேன். ஆனா நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய மீனை பிடிப்பேன் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா இங்க பார்த்தா இந்த சின்ன மீன் தான் இருக்கு. அங்க அப்படியே அவன் கிட்ட வரான், அவனோட பவர் வந்து ஏறிங்கனே போகுது மாஸ்டர், என்னன்னு தெரியல அப்படின்னு கியூப் வந்து சொல்லுது. நான் உங்களால என்னோட ஆளுங்களையும் இழந்தேன், போனா நாங்க கொண்ட அந்த ஆளுங்க அவங்க வந்து உங்களோட ஆளுங்க தானா, அதனால்தான் நான் வந்து புது ஆளுங்களை ரெக்ரூட் பண்ணலான்னு வந்திருக்கேன். அப்புறம் என்ன என் கூட ஒர்க் பண்றதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நீ ஹீரோ பிடிக்கிறானா, அங்க அவன் தாக்குறான். அப்புறம் தான் அவனோட கையை காட்டுறாங்க, வித்தியாசமா வெப்பனா மாறுது. அதே வேகத்தோட ஹீரோவை பயங்கரமா தாக்குறானா. இப்பதான் அந்த பொண்ணுக்கு தெரியுது லீக்கு அயன் ஃபிஸ்ட்னு ஒரு பேரு, பட்ட பேர் இருக்கு, வந்து வேற ஒரு நிக் நேம் அப்படின்னு தான் அவ யோசிச்சா. ஆனா இப்போதான் தெரியுது இது ஒன்னும் நிக் நேம் இல்ல, எல்லாமே உண்மைதானே.
அதே மாதிரி அங்க ஹீரோவை தாக்குறான். ஹீரோவை பார்க்க விடுறானா, வரும்போதே அவன் சொல்றான், உங்களை மாதிரி ஆளுங்களை கொல்றது எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஆனா அதுக்குள்ள மூஞ்சிலே ஒரு எத்துறான். இது வந்து நீ எனக்கு குத்தல, அந்த கேக்குக்கு பதிலா நான் உனக்கு குத்திருக்கேன் அப்படின்ட்டு லீ தாக்க வரனா, அங்க வாங் மறைஞ்சு போய் பின்னாடி வந்து தாக்குறான். உண்மையை சொன்னா நான் அவங்க 2 பேரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நம்ம 2 பேரும் ஒன்னா வேலை செஞ்சாதான் இவனை ஏதாச்சும் ஒண்ணு பண்ண முடியும். இப்போதைக்கு நம்ம தப்பிக்கிறதுக்கு வழியை பார்க்கணும். அவங்க கியூப் கிட்ட இவனுக்கு ஒரு புது ஸ்கில் வச்சிருக்கும், டிவைன் பெஸ்டோல்னு. அதை அவன் பயன்படுத்த சொல்றான். அது என்ன ஸ்கில்னா, ஜெம்மோட எனர்ஜியை ஏதாச்சும் ஒரு பொருளுக்குள்ள நம்மளால செலுத்த முடியுமா. மாஸ்டர், நான் வந்து அதே மாதிரி பண்றேன், 25% நான் இதுல செலுத்துறேன், அதனால உங்களோட மத்த ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் ஒர்க் ஆகாது. அதே மாதிரி இதோட எக்ஸ்ப்ளோஷன் அது 60% அதிகமா இருக்கும். அங்க அதுக்குள்ள லீ பயங்கரமா தாக்கிறான். அங்க லீ தாக்க போறால, ஜஸ்ட் மிஸ்ல திரும்பவும் வந்து காப்பாத்துறான். ஒண்ணுகிட்டயும் அவன் சொல்றான், நீ வந்து இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு பாரு, எப்படியாச்சும் உனக்கு உதவி பண்ண ட்ரை பண்றேன். இதனால சேரெல்லாம் அவன் தூக்கி அடிக்கிறான். என்னப்பா இது என்ன குழந்தைத்தனமான விளையாட்டா இருக்கு, நல்ல பழையபடி டெலிபோர்ட் ஆக முடியலையோ, அப்போனா அந்த ஃபார்பிடன் அந்த டெக்னிக் அதை உன்னால ஒரே ஒரு முறை தான் பயன்படுத்த முடியுமா. திரும்பவும் ஏதோ இந்த தூக்கி அடிச்சுட்டு இவங்க ஓட பாக்குறாங்களா, பின்னாடியே அவன் தோத்தின்னு வரான். அதுக்குள்ளேயே வாங் வந்து தாக்குறான். அந்த பொண்ணு தாக்க வரா, இந்த கழுத்தை பிடிச்சு தூக்கி சைடா அடிச்சிடறான். ஏய், இன்னமும் நம்மளோட சண்டை இன்னும் முடியல, உனக்கு சாகுறதுக்கு அவ்வளவு ஆர்வமா, சரி உன்னை நான் இங்கேயே கொன்னுறேன். ஆமா, இன்னுமா நீ மர்ச் பண்ணவே இல்ல, அங்க இன்னமும் அதுக்கு டைம் ஆகுமா. அதே மாதிரி மாஸ்டர், நீங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், ஏன்னா உங்களோட உடம்புல ஏகப்பட்ட காயம் ஏற்பட்டிருக்கு, ரத்தமும் நிறைய போயிருக்கு, அதனால இப்பயே நீங்க ட்ரீட்மெண்ட்டை எடுக்கணும். ஆனா அவன் கேட்கவே இல்ல. அப்படி அவன் கழுத்தை போச்சு நசுக்க ஆரம்பிக்கிறானா, அங்க வெட்டலான்னு அவன் வரான். சொல்லு, இந்த மாதிரி உன்னோட உடம்புல நான் எதை வெட்ட ஃபர்ஸ்ட். அவனுக்கு மயக்கமாவது ஒரு மாதிரி அவன் மயங்கி போற நிலைக்கு போறான். நீ வந்து எதுக்காக இதெல்லாம் பண்ணிருக்க அதெல்லாம் எனக்கு தெரியல, மணிக்காகயா இல்ல ஒரு பொண்ணுக்காகயா, ஒரு ஹீரோவா மாறணும் அந்த டைட்டிலுக்காகயா, யாரா இருந்தாலும் உன்ன மாதிரி ஒன்னும் ஷெல்ஃபிஷா இருக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி மயங்கி போக ஆரம்பிக்கிறான். திடீர்னு அந்த பொண்ணு நிறைய குத்தி விட்டுறா. இப்பதான் நம்ம ஹீரோவால மூச்சே விட முடியுது. ஆனா அப்புறம் தான் சிஸ்டமே ஒரு குண்டத்துக்கு போகுது. இன்னமும் அவனுக்கு எதுவுமே அங்க ஆகலையா. லீ இன்னமும் நல்லா தான் இருக்கான், அவனோட உடல்நிலை அது நார்மலா தான் இருக்கான். அதனால அவன் கத்துறான், சீக்கிரம் மூமு நீ வந்து அங்க இருந்து போகணும். ஜஸ்ட் மிஸ்ல மூமு அங்க தப்பிக்கிறா. நான் அவன் தாக்குறதில்ல, அவ சைடா போய் விழுறா. ஏய், நான் உன்னை என்ன பண்றது, நான் ஹன் பண்ணதுக்காக நான் உன்னையும் கொலை பண்ணணும்னு நினைக்கிறேன். வெட்டலான்னு அவன் போறான். இந்த சைடு ஹீரோ அங்க மர்ஜிங் ப்ராசஸ் பண்ணிருப்பான்ல, அது வந்து அங்க நிறைவேது. அவ்வளவுதான், இந்த வாட்டி அவனை விடவே கூடாது. ஆனா அதுக்குள்ள சிஸ்டம் இன்னொரு குண்டத்துக்கு போகுது. என்னன்னா, இப்போ வந்து அவன் மர்ச் பண்ணல, இது வந்து ஃபெயில் ஆயிடுச்சான். 30 செகண்ட்ல அது வெடிக்க போதான். அதனால மாஸ்டர் அந்த வெப்பனை தூக்கி போட்டு தள்ளி போயிடுங்க. நீ என்ன சொல்லுங்க, அதாவது எனக்கு புரியல, கிட்டத்தட்ட 20 செகண்ட் தான் இருக்கு. ஐயோ, நான் என்ன பண்றது. அங்க மூமு வேற அவன் குள்ள போகிறான். அங்க குள்ளலாம் போவானா, வேற வழியே இல்லாம இந்த குணாய அவன் கையிலேயே குத்தி விட்டுறான். அங்க ஒரே ஒரு அடிதான் அடிக்கிறான் அவன். அதனால எங்கேயோ போய் விழுறான் நம்ம ஆளு. இதுதான் உன்னோட வெப்பனா அப்படின்னு அவன் சின்ன விஷயமா அதை பாக்குறான். அங்க அவனுக்கு தெரியல அதுதான் அவனுக்கு வினையா அமைய போகுதுன்னு. இடமே பயங்கரமா வெடிக்குது, அப்படியே ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. நம்ம மூமுக்கு ஒண்ணுமே புரியல என்னதான் ஆச்சுன்னு. ஆனா அந்த ஃப்ரீஸ் ஆன நிலையிலையும் அங்க கியூப் வந்து சொல்லுது, எனிமியோட பவர் இன்க்ரீஸ் ஆயினே இருக்கு. அங்க 540 580ன்னு இன்க்ரீஸ் ஆயினே இருக்க. இந்த உறைஞ்சு போன நிலையில இருக்க அந்த இடம் அது வந்து உடைய ஆரம்பிக்குது. உள்ள இருந்து சவுண்ட் எல்லாம் கேக்குதா. இதனால வேற வழி இல்லாம இவங்க ஓடி போறாங்க. அங்க ஒரு வழி இருக்கு. மூமோ, நீங்கள இருந்து தப்பிச்சாகணும், நல்லா வர முடியாது, நீ ஓடி தான் தப்பிக்கணும். இல்ல நீயும் வரணும். இல்ல சொன்னா கேளு, என்னால முடியாது, நீ ஓடி தான் தப்பிக்கணும். அப்படியே அங்க பயங்கரமா தள்ளி விட்டுறான். இந்த சைடு அவனும் செம்ம வேகமா வந்து தாக்குறானா. ஆனா அங்க நம்ம ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்புறம் தான் நம்ம லீயே சொல்றான், ஜஸ்ட் மிஸ்ல அவங்க தப்பிச்சிட்டாங்க. எப்படி தப்பிச்சாங்க எனக்கு புரியல. அதுக்கும் மேல என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை நான் இவங்களுக்காக வேஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்த வாட்டி அவங்க 2 பேரும் கிடைக்கட்டும், கண்டிப்பா நான் கொல்லாம விட மாட்டேன். இந்த சைடு நம்ம மூமு தனியா போயின்னு இருக்கா. அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது நம்ம ஹீரோக்கு அங்க எதுவுமே ஆகல. நம்ம ஹீரோ கியூபோட டைமென்ஷன்ல இருக்கான். நான் இன்னமும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் மூமு, அதனால நீ போயினேரு. அப்புறம் அந்த பேன் குயிக்ல இருந்து அவன் வந்துறான். அங்க வந்தக்கப்புறமும் அதே விஷயத்த தான் அவன் யோசிக்கிறான். அந்த விஷயம் இதெல்லாம் அவனுக்கு கனவு மாதிரி இருக்கு. ஏன்னா எப்படி அந்த இடத்துல இருந்தும் அந்த மாஸ்டருங்க கிட்ட இருந்தும் அவன் தப்பிச்சிட்டான். அதே மாதிரி யா குன்னு இந்த லூ இவங்க 3 பேரோட விஷயத்துல இன்னமும் அவன் ப்ரோக்ரஸ் பண்ணவே இல்லை. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த மூமு அந்த பொண்ணு வந்து அவளோட இடத்துக்கு கொண்டு போயிட்டா. ஆமா, எதுக்கு என்ன இங்க கொண்டு வந்த, இது வந்து ஒரு ஏசிடி சென்டரா, இங்க சூப்பர் ஹியூமனுக்கான ஒரு ட்ரைனிங் கிரவுண்டே இருக்கு. இங்க ஒரு மெம்பரா நம்ம ஹீரோவா அவ தேர்ந்தெடுத்திருக்கா. ஆனா நம்ம ஹீரோ வேணான்னு சொல்லிடுறான். நான் வந்து சில பல முக்கியமான விஷயங்களை இன்னமும் பண்ண வேண்டியது இருக்கு. எனக்கு புரியுது, அந்த குன்னை பத்தி தானே. நீ யாருன்னா நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு ஆளை பாத்துருப்போம்ல, அவ கூட தூக்கின்னு போனானே, அவன் தான் குன்னு. அதுக்கும் மேல அவன் தான் 43வது MVP இருந்திருக்கான். நம்ம குன்னு அவன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லு, இது வரைக்கும் ஒளிஞ்சுன்னு இருக்கான். ஆனா உன்னால அவனை தனியாலாம் ஒன்னும் தேடி கண்டுபிடிக்க முடியாது. நீ வந்து இந்த காம்படிஷன்ல கலந்துக்கனா கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். குன்னை பத்தியும் ஷாயாவை பத்தி இன்னமும் நிறைய தெரியும். அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டு நான் டெம்பரவரியா நான் ஒத்துக்கிறேன், நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் இப்படின்னு சொல்ல அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம்.
நிமிஷம் வெயிட் பண்ணக்கும், நானே உன்னை தேடி வரேன். இப்படி இவன் சொல்றதோட இங்கே இந்த சீசன் 1 முடியுது. இதுக்கு சீசன் 2 இருக்கா இல்ல வருமா அது வந்து இன்னமும் கன்ஃபார்ம் பண்ணப்படல. அதனால வந்தா நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். உங்களுக்கு சீசன் 2 வேணுமா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு மான்வா இருக்கு, அதே டைம்ல அனிமேவும் இருக்கு. என்ன கொஞ்சம் காமிக் டைப்ல இருக்கும் அனிமே. வேணும்னா நம்ம வேற ஒரு சேனல்ல பார்க்கலாம். இதோட கண்டினியூஷன் தான் அது. தட்ட ஒரு 100 கமெண்ட்ஸ் வந்தா கண்டிப்பா நம்ம அங்க பார்க்கலாம். சோ வேணும்னா சொல்லுங்க. அனிமே டைப்ல இருக்க இதே அனிமேவை நம்ம அங்க பார்க்கலாம். அதாவது சீசன் 2 தான், அதோட கண்டினியூஷன் தான். இன்னமும் ரிலீஸ் ஆகல, இன்னமும் சீசன் 2 வரல. இருந்தாலும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதோட சாம்பிளை நான் வேணா காட்டுறேன், வேணும்னா நீங்க பார்க்கலாம். இது இருக்கு, இதை பாருங்க. இதே ஸ்டோரி தான், என்ன கொஞ்சம் பிரிண்ட் தான் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. ஒரு 100 கமெண்ட் வந்தா நம்ம கண்டிப்பா அதை பார்க்கலாம். கிட்டத்தட்ட 7-8 எபிசோடு இருக்கும், நம்ம அதை பார்த்து முடிச்சிடலாம். ஸோ மறக்காம கீழே கமெண்ட் பண்றேங்க, அதே மாதிரி லைக்கையும் போட்டுருங்க. நான் அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.